நம்மை நோக்கி பார்க்குறோம், எங்கள் மத்தியில் வாரோம். கொஞ்ச நேரம்தான் இந்த பிள்ளைகளும் நாங்களும் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறோம். தயவாக எங்கள் மத்தியில் வந்து எங்களை உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களை முற்றிலுமாக ஆட்கொண்டு ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இந்த கொஞ்ச நேரம் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தாரும். எல்லா கனமகிமையும் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே, ஆமென். இப்போ கவனமாக கேளுங்க. இந்த 2 பேர் ரெண்டு பேர் அங்கே ஆண்டிக்கிட்ட போய் உட்கார். நீங்கள் 2 பேர் எழும்பு. அவனையும் கூப்பிடு போ, அங்கே ஆண்டிக்கிட்ட போய் உட்கார். இப்போ நம்ம பாட்டு பாட ஆரம்பிச்சிருவோம். சின்ன கோரஸஸ் பாடுறப்ப யாருக்காவது காணிக்க அம்மாட்ட போய் வாங்கணும் அப்படி நினைக்கிறவங்க நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடலாம். மற்றபடி காணிக்க இல்லைன்னா நீங்கள் போடவே வேண்டாம். ஆண்டவர் கேட்குறது உங்கள் இருதயத்தை தான் கேட்குறாரு, சரியா? ஆனால் நம்ம 3 நாட்கள் கட்டாயமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அந்த நன்றிக்கு அடையாளமாக நம்ம என்ன கொடுக்க முடியுமோ அதை ஆண்டவருக்கு காணிக்கையாக நம்ம செலுத்துவோம், சரியா? ஆகவே இப்பொழுது நாங்கள் கொஞ்சம் ப்ளீஸ் கம் அப் சிஸ்டர்ஸ். பாடுறப்ப கோரஸஸ் பாடிக்கிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு லாங் சாங் பாடுறப்ப, நீளமான பாட்டு பாடுறப்போ காணிக்கை எடுக்கப்படும். 2 கோரஸ், ஓகே? 2 கோரஸ்க்கு அப்புறம் பெரிய பாட்டு எடுக்கிறப்ப காணிக்கை பேக் வரும். இங்கே காணிக்கை இருந்தால் போடுங்க. அதுக்கப்புறம் ஓடக்கூடாது, நான் வாங்க போகிறேன்னு ஓடக்கூடாது, சரியா? கட்டாயமே இல்லை, அது கட்டாயமே இல்லை. நீ அவுட் ஆஃப் கிராட்டிடியூட், நன்றினால நீ ஆண்டவருக்கு காணிக்கை போடுற, அவ்வளோதான். இப்போ எல்லாம் உட்காந்தே பாடல் பாடலாம். யாரெல்லாம் அம்மா கிட்ட போய் காணிக்க வாங்கணுமோ அவங்க மட்டும் எழுந்து போய் வாங்கிட்டு வாங்க, சரியா? காணிக்க போடும்போது நாங்கள் சொல்கிறோம், அப்போ எந்திரிச்சு நினைக்கலாம், ஓகே? நான் ஏசப்பாவின் பிள்ளை பாடலாமா? நான் ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்லை, கர்த்தர் தந்த வாக்குகளை நம்பி இருப்பதால. நான் ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்லை, கர்த்தர் தந்த வாக்குகளை நம்பி இருப்பதால. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருப்பாரு, அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பேனே. ஏசாயா 43:2 நான் பார்த்தேனே, கர்த்தர் எனக்கு தந்த வாக்குகளை பார்த்தேனே. இல்ல இல்ல பயமே எனக்கு இல்ல, நான் ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்ல. இல்ல இல்ல பயமே எனக்கு இல்ல, நான் ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்ல. லெஃப்ட் ரைட் வேணாம், ஸ்ட்ரைட்டா போனா போதும். பாடலாமா? லெஃப்ட் ரைட் வேணாம், ஸ்ட்ரைட்டா போனா போதும். இயேசு எனக்கு முன்னால, மத்த எல்லாம் எனக்கு பின்னால. லெஃப்ட் ரைட் வேணாம், ஸ்ட்ரைட்டா போனா போதும். இயேசு எனக்கு முன்னால, மத்த எல்லாம் எனக்கு பின்னால. சாத்தானோட ஃபைட்டு, இயேசுதானே ரைட்டு. சாத்தானோட ஃபைட்டு, இயேசுதானே ரைட்டு. நம்ம வாழ்க்கை எப்போதுமே பிரைட்டு, நம்ம வாழ்க்கை எப்போதுமே பிரைட்டு. லெஃப்ட் ரைட்டு வேணாம், ஸ்ட்ரைட்டா போனா போதும். இயேசு எனக்கு முன்னால, மத்த எல்லாம் எனக்கு பின்னால. சரி, எந்திரிச்சு நின்னுக்கலாமா? அப்படியே லைனா நில்லுங்க. உங்ககிட்டயே பேக் எடுத்துட்டு வருவாங்க. யார் வச்சிருக்கீங்களோ அவங்க காணிக்க போடுங்க. மீதி பேரு எங்களோட சேர்ந்து பாடுங்க, சரியா? கூடி மீட்பர் ஆலயத்தில் பாடலாமா? நாமத்தில் பாடலாமா? கூடி மீட்பர் நாமத்தில் அவர் பாதம் பணிவோம். இயேசுவை கண்டடைவோம் தரிசனம். இன்ப இன்ப ஆலயம்
சரி, ஹalleluya பாடலாமா? சரி, ஃபர்ஸ்ட் பாய்ஸ். கேர்ள்ஸ் எல்லாம் உட்காந்துக்கோங்க பாப்போம். ஹalleluya hallelujah hallelujah praise ye the Lord hallelujah 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 praise ye the Lord praise ye the Lord hallelujah praise ye the Lord hallelujah praise ye the Lord hallelujah praise ye the Lord. இப்போ நீங்க உட்கார்ந்துக்கோங்க girls. Hallelujah 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 praise ye the Lord hallelujah 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 praise ye the Lord praise ye the Lord hallelujah praise ye the Lord hallelujah praise ye the Lord hallelujah praise ye the Lord. இப்போ நமக்கு க்ளோரி ஆண்டி வந்து நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. குட் ஆஃப்டர்நூன் சில்ட்ரன். அமைதலாக இருக்கணும். இன்னும் நீங்கள் எந்த கற்பனை என்ன படிக்கலை? 10ஆவதா? மீதி எல்லாம் படிச்சிட்டிங்களா? சரி, நம்ம 10ஆவது கற்பனை தான் படிக்க போகிறோம். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 17வது வசனம். யாத்ராகமம் 20:17 நான் வாசிக்கிறேன். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை ஒரு கற்பனையாக கொடுத்துருக்கிறார். ஒரு கற்பனையாக கொடுத்துருக்கிறார். ஸோ இச்சை சின்ன பாவமா பெரிய பாவமா? பெரிய பாவமா? பரவாயில்லையே. ஆமாம், இச்சைக்கு பின்னாடி எல்லா பாவங்களும் தொடர்ந்து வருது. அதனால் அது மதர் ஆஃப் சின் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவங்களுக்கே தாய். அதில் என்ன பாவங்களெல்லாம் தொடர்ந்து வருது? பொய், அப்புறம் பேராசை, பேராசை, பொய், திருடு, கொலை வரைக்கும் போயிடுது. இச்சைனால் அதை கட்டாயமாக எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சி கொலை கூட செய்து எடுத்துக்கொள்வாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு மோசமான ஒரு வியாதி. இது ஒரு தொற்று வியாதி மாதிரி தான். அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால், அந்த மெட்ராஸ் ஐயை எப்படி பார்த்துட்டே இருந்தால் தொத்திக்கும், அதுபோல் ஒரு பொருள் அதை பார்க்குறப்ப அது மேலே ஆசை, கட்டாயமாக எனக்கு அது வேணும், அது இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, இது எனக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அதை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்துடுது. அது பேராசையாக மாறி நம்ம அதை என்ன செய்கிறோம்? எடுத்துக்கொள்ளுகிறோம். அது பாவமாக மாறிடுது. கேக்டஸ் பார்த்துருக்குறீங்களா? கேக்டஸ் வந்து பார்க்க வெல்வெற்று மாதிரி இருக்கும். அதை அப்படியே டச் பண்ணணும் போல் ஆசையாக இருக்கும். அப்படியே வெல்வெற்றாக இருக்கும். அதை தொட்டால் அதில் இருக்கிற அத்தனை முள்ளும் சேர்ந்து நம்ம கையை காயப்படுத்திடும். அவ்வளவு அது கிட்ட போகிறப்ப அவ்வளவு பாதகத்தை உண்டு பண்ணும். அதை போல தான் இச்சை பயங்கரமான காரியம். எப்போ உங்களுக்கு இச்சை வருது? உங்கள்கிட்ட இல்லாத ஒன்று, இல்லை உங்கள்கிட்ட இருக்கிறத காட்டிலும் ஒரு அழகான பென்சில் அல்லது ஒரு அழகான பென்னு, எரேசர், இல்லை ஒரு பனியன், ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கிறப்ப அதை சாப்பிடணும், அதை பெற்றுக்கொள்ளணும், அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வருது. அப்படி தான்
அதை எடுத்துக்கொள்கிறாங்க. ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, யாக்கோபு 4:1, யாக்கோபு 4:1, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினால் வருகிறது? யாக்கோபு 4:1. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினால் வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சை என்ன பண்ணுது? நம்ம சரீரத்தில் தம்பி பேசுகிறீங்க, நிறைய பேர் பேசுகிறீங்க, கவனிங்க. இச்சை நம்மளுடைய அவயங்களில் ஒரு போர், யுத்தம், சண்டையே உண்டு பண்ணுது. எப்படி அந்த சண்டை அப்படின்னா, ஒரு பொருளை பார்த்த உடனே, கண்ணில் பார்த்த உடனே மனசு சொல்லுது, எடுத்துக்கோ 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 அப்படின்னு சொல்லுது. கை கிட்ட சொல்லுது, நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு. உடனே கால் நடந்து போய் கை அதை எடுக்குது. அவயவங்கள் ஃபுல்லாக ஒரு யுத்தமே நடக்குது, ஒரு இச்சையை நிறைவேற்றுவதற்காக. அது எப்படியாயிலும் வேணும் அப்படின்னு முரண்டு பிடிக்கிறப்ப சாப்பிட பிடிக்காது, மூடு அவுட் ஆயிரும். அதை கிடைக்கிற வரைக்கும் விடமாட்டோம், அப்படி அதிலேயே மூழ்கி போயிடுவோம். ஆனால் அதுக்கு பதிலாக சீச்சி இந்த பழம் புளிக்கும், இதை தின்றால் பல் கூசும்னு சின்ன பிள்ளையில் ஒரு நரி கதை படிச்சிருப்போம். அது மாதிரி உன்னை பொருளை பார்க்குறப்ப இது எனக்கு வேண்டாம், இது எனக்குடையது அல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு பலாப்பழ கதை ஒன்று உங்களுக்கு, பிள்ளைய போட்டு பலாப்பழம் எடுத்த கதை உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். ஆனால் அந்த கதை எப்படின்னு சொன்னால், யாக்கோபு 1:14-15 நல்ல உதாரணம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பத்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா ஒரு ஆற்று ஓரமாக, ஒரு வாய்க்கால் ஓரமாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. இடுப்பில் என்ன இருந்துச்சு? ஒரு குழந்தை இருந்துச்சு. அங்கே திடீர்னு பார்த்தா ஒரு பலாப்பழம் போகுது அந்த ஓடையில், நீரோடையில். ஆகா, இது வாங்கினா 100 ரூபா ஆகும், அதுக்கு பதிலாக இது இவ்வளோ பக்கத்தில் இருக்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைய தூக்கி நான் ஓரமாக வச்சுட்டு என்ன பண்ணாங்க, அந்த பழத்தை எடுக்க போனால் அது இன்னும் போகுது. என்ன பண்ணோம்? இப்போ என்ன வாசித்தோம்? இழுக்கப்பட்டு சிக்குண்டு அதுக்கு பின்னாடியே போகிறாங்க. இழுத்துருச்சு அவங்கள, பலாப்பழம் இழுத்துருச்சு, பிள்ளைய மறக்க வச்சிருச்சு. பலாப்பழம் கிடச்சிச்சு, பிள்ளை இல்லை. பிள்ளைக்கு மரணம், ஆற்றுக்குள்ளே போயிடுச்சு. அம்மா இப்படி தானே போனாங்க, ஊர்ந்து ஆற்றுக்குள்ளே விழுந்து இறந்து போச்சு. எவ்வளோ பெரிய பரிதாபம், எவ்வளோ பெரிய வெட்கமான காரியம். ஆகவே இச்சை ஆசை காட்டி அது நம்மளை மோசம் போக்கிடும். அதனால் ரொம்ப அதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ 2 பேதுரு 1:4 என்ன வாசிக்கிறோன்னா, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும். போதும். இச்சையினால் உலகத்துக்குள்ள சீர்கேடு வந்தது. இச்சை என்பதால் உலகத்துக்குள்ளேயே சீர்கேடு, உலகமே கெட்டு போயிடுச்சு. முதல் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா ஏவாள் தான், நம்ம முப்பாட்டி. அவங்க என்ன செய்தாங்க? அழகான தோட்டத்தில் ஆண்டவர் வைத்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், பார்க்காத, தொடாத, சாப்பிடாத. இந்த சிம்பிள் காரியம்தான் சொன்னார். அவங்க கேட்டிருக்கலாம், 1000 வெரைட்டி பழங்கள் அங்கே இருக்குது. ஆனால் அவங்களுடைய மனசு எங்கே போய் சிக்குது? இந்த ஒரு பழத்தில் தான் சிக்குது. இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும், இருக்குதான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டாம் என்பதை பார்த்தால், தொட வேண்டாம் என்பதை தொட்டால்
புசிக்க வேண்டாம் என்பதை புசித்தால் பிழைக்கவே பிழைப்பாய் என்று ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு பதிலாக நீ இதை தொடலைன்னா நீ பிழைக்கவே பிழைப்பாய், இல்லைன்னா சாவவே சாவாய், நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் அதை சாப்பிடுவேன். அது எவ்வளோ ஒரு கடினமான காரியம். அவளுடைய ஆத்துமா செத்து போனது. அதன் பிறகு வந்த உலகமே அந்த பாவத்துக்குள்ளாக இன்று வரைக்கும் இதில் காணப்படுகிறது. ஆகவே ஒரு பொருளை பார்க்க தானே செய்தேன் அப்படி யோசிக்காதீங்க. இன்னும் ஒரு தடவை அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது மேற்கொண்டுரும், நம்மளை அடிமையாக்கிடும். நமக்கு இது தேவையில்லை, இது வேண்டாம், எனக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். உங்களுக்கு ஏதாவது அப்படி ஒரு ஆசை, அவன் ஒரு வித்தியாசமான பெண்ணு வச்சுருக்கிறான், ஆண்டவரே எனக்கு அது மாதிரி வாங்கித்தாங்க, எங்கள் அப்பா அம்மாவால் வாங்கித்தர முடியாது அப்படி சொல்லி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இப்படி இருக்கிறப்ப கூட அந்த பேனாவை கிஃப்டாக கொடுத்துருவாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஐயோ இதை தான் நான் எதிர்பார்த்தேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்ன பிள்ளைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே அன்பான பிள்ளைகளே, ஆசைப்படக்கூடாது. உங்களுக்கு இல்லாதது மற்றவங்களோட இருக்கிறத பார்த்து ஆசைப்படக்கூடாது. அடுத்தால இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனால் வனாந்திரத்தில் இறைச்சி வேணும், இறைச்சி வேணும், இறைச்சி வேணும், கறி வேணும், எனக்கு சிக்கன் வேணும், எனக்கு மட்டன் வேணும், அது இல்லைன்னா எனக்கு சாப்பிட முடியாது. இப்படி எவ்வளோ பேர் அடம் பிடிக்கிறீங்க, எத்தனை பேர் அடம் பிடிக்கிறீங்க. நிஜமாக அவங்க அப்பா அம்மாவுக்கு வாங்கி தர முடிஞ்சிருந்தா அவங்க என்ன செய்திருப்பாங்க, டெய்லி கூட உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அவ்வளோ உங்களை நேசிக்கிறாங்க. ஆனால் என்ன வேணும் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைகள் இருக்காங்க. பசிக்கலை, எனக்கு பசிக்கலை, பசிக்கவே பசிக்காது. ஆனால் நான் வெஜிடேரியன் செய்தால் ரொம்ப பசிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. சரி, தினமும் அதை எதிர்பார்க்கக்கூடாது. இங்கே அந்த மக்கள் என்ன செய்தாங்க, இறைச்சி சாப்பிட்டே ஆகணும். ஆண்டவர் ரொம்ப துக்கப்பட்டார். ஐயோ எவ்வளவு நன்மை அந்த பிள்ளைக்கு நான் செய்தனே, இந்த மக்களுக்கு ஜனங்களுக்கு செய்தனே, என்னை பற்றி அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களா இல்லாமல் இறைச்சி வேணும்னுட்டு அழுதுகிட்டு இருக்காங்களே. ஆண்டவர் கொடுத்தார். ஒரு நாள் பயணம் தூரம் வரைக்கும் அவ்வளோ உயரத்துக்கு காடை இருந்துச்சு. ஆனால் ஏன் அவங்கள வாதித்தார் என்பதற்கு அங்கே போட்டிருக்கு, அழகாக போட்டிருக்கு. என்னென்னா, தேவையானதை மட்டும் சேகரித்தா பரவாயில்ல, என்ன செய்தாங்கன்னா ஒரு நாள் முழுசும் சேகரித்தாங்க. அடுத்த நாளும் சேகரித்து குவியலாக குவிச்சு வச்சாங்களாம். அது பேராசை இல்லையா, அது இச்சை இல்லையா, ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருந்துருக்கணும், துதித்து அதை சாப்பிட்ருக்கணும். ஆனால் ஆண்டவர் வாதையை அனுப்பினார். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு சாப்பாடு தான், சாப்பாடு மட்டும்தான். அப்படியே உயரமாக வச்சுருக்காங்க, மலை மாதிரி குவிச்சு. அதை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கர்த்தரை கூட சேவிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வெறித்தனமான ஆசை. அதனால் கானான் தேசத்துக்கு கூட போக முடியலை. இப்போ இச்சை என்கிற பாவம் பரலோகத்துக்கு கூட நம்மை போக விடாதபடிக்கு நம்மை தடுக்கிறதாக காணப்படுகிறது. ஆகவே இது நம்ம இதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். சில பிள்ளைங்க பர்கர் ரொம்ப வேணும் அப்படின்னு சண்டை போடுவாங்க அம்மாக்கிட்ட, பீஸா வேணும், சாப்பிட்டு வாந்தி வர வரைக்கும் சாப்பிடுவாங்க. என்ன பிரயோஜனம்? எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. அளவாக சாப்பிட்றப்ப நம்ம சரீரமும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆகவே அன்பான பிள்ளைகளே, அளவுக்கு மிஞ்சின ஆசை எதுலேயுமே வைக்கக்கூடாது, யாதொன்றிலையுமே வைக்கவே கூடாது. அடுத்தால அந்த பர்கர் சொன்னேன் இல்லையா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஏசா தான். பெரிய நன்மையை அவர் இழந்துட்டார். அவர் என்ன செய்கிறாரு, வேட்டையாடி வரப்ப தம்பி யாக்கோபு கஞ்சி காய்ச்சிட்ருக்கிறார். சுவையான கஞ்சி, அது அட்ராக்டிவாக இருக்குது, வாசனை அப்படியே அவரை என்னவோ பண்ணுது. அதனால் அந்த
கஞ்சியை குடிச்சியே ஆகணும். கொஞ்சம் உள்ளே நடந்து அம்மாட்ட போனால் நல்லா சோறு கிடைக்கும், ஏதோ ஒன்று கிடைக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் காய்க்கிற கஞ்சி, யாக்கோபு காய்க்கிற அந்த கூழ் அவனுக்கு அவ்வளவு ஒரு ஆசை. அதனால் கேட்குறான். ஆனால் யாக்கோபு பார்த்திங்களா, அன்பான பிள்ளைகளை கவனிங்க, தங்கச்சி ஒன்று கேட்டா நீ அதை தரியா, அப்போ நான் உனக்கு இதை தரேன் அப்படின்னு எத்தனை பேர் கேட்குறீங்க. நீ அதை தருவியா, அப்போ நான் உனக்கு இதை தரேன் அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிறத பறித்து வாங்கிடுறது, திரும்ப வந்து கொடுக்கறதும் இல்லை. அது மாதிரி ரொம்ப தவறான காரியத்தை செய்கிறோம். இந்த யாக்கோபு என்ன செய்தார், கஞ்சியை கொடுத்துட்டு பர்த் ரைட்டை வாங்கிட்டார். பர்த் ரைட்டுனா தெரியுமா, மூத்த பிள்ளைக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம், சொத்தில் 2 மடங்கு போகணும், அப்படி அந்த நாட்களில் இருந்துச்சு. வாங்கிட்டார். அப்போ மொத்தமாக யாருக்கு தான், இப்போ யாக்கோபுக்கு. எவ்வளோ ஒரு பேராசை பார்த்திங்களா. சொந்த அண்ணனுக்கு கூட ஒரு கூழ் கொடுக்க முடியாத அளவுக்கு. ஆனால் இதுக்கு காரணம் என்ன, அந்த கூழ் மேலே இருந்த இச்சை. போடா, நீ தரலன்னா போ, எனக்கு என்ன சாப்பாடா இல்லை அப்படின்னு போயிருந்தா வெற்றியுள்ள ஏசா. முதல்லையே அவர் என்ன செய்துட்டார், வாழ்க்கையில் தோல்வியை கண்டுட்டார். கடைசி வரைக்கும் தோல்வி தான். ஆனால் இந்த ஃபுட்டு விஷயத்தில் ஒருத்தர் வந்து வெற்றியை பார்த்தார். யாருன்னு சொல்ல முடியுமா, தானியேல். இங்கே பேனா இல்லை சரியா, அதான் பார்த்தேன். காட் பிளஸ் யூ. சரியா, தானியேல் வாலிப வயசு தானே, வாலிப பிள்ளைங்க எல்லாம் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க. அப்போ ராஜ போஜனம்னு சொன்னால் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருக்கணும். அப்பா, கைதியாக வந்த எங்களுக்கு என்னது ராஜ போஜனம் அப்படின்னு. ஆனால் அவர் என்ன செய்யலை, ராஜ போஜனத்தின் மேலே கவனமே வைக்கலை. வேண்டாம் வேண்டாம். ஏன் வேண்டான்னு சொன்னார், அது ஒரு வேளை நிறைய அதில் விக்கிரகாராதனை சம்பந்தமான காரியங்கள் இருக்கும், ராஜ அரண்மனைக்குள்ள டான்ஸ் இருக்கும். இந்த டான்ஸ்னால் யோவான் ஸ்நானனுடைய தலையே போயிடுச்சு. அப்படி மயங்குறவங்க தான் இந்த ராஜாக்கள். அப்படிப்பட்ட அந்த அசுத்தம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் இதிலையே ஆரோக்கியமாக இருப்போம். அப்படி எல்லா சத்தான ஆகாரம், கலர்ஃபுல்லான ஆகாரம் எதுவுமே வேண்டான்னு சொல்லி மேற்கொண்டார். அதனால் ஆண்டவர் சும்மா விட்டுட்டாரா, கவர்னர் லெவலுக்கு எத்தனையோ தேசத்துக்கு அவர் தேசாதிபதியாக அதுக்கு மேலாக உயர்த்தினார். ஆண்டவருக்குன்னு நீங்கள் இவ்வளோ விட்டு கொடுங்க, இதை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இது உமக்கு பிடிக்காதில்ல, இதை உமக்கு விட்டுட, உமக்கு பிடிக்காதனால இது வேண்டாம் ஆண்டவரேன்னு இவ்வளோ விட்டு கொடுங்க. அவர் இவ்வளவு தருவார், அவ்வளவு தருவார், உங்களை அவ்வளோ நேசிப்பார். ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம். அவருக்கு பிரியமில்லாததை விட்டுடுங்க, உங்களுக்கு பிரியமானதை, அவருக்கு பிரியமானதையும் கூட உங்களுக்கு தருவார். உங்களுக்கு எது வேணும், நிச்சயமாக இது வேணும் அப்படின்றத அவர் உங்களுக்கு தருவார். இது ஒரு ஃபார்முலா. அடுத்தால இன்னொன்று, லோத்தின் மனைவி. உலகில் உண்டான சீர்கேடை தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இச்சையினால் அவ்வளோ பெரிய சீர்கேடு. லோத்தின் மனைவிக்கு இறக்கம், முதல்லையே தப்பு பண்ணிட்டா. அந்த லோத்தின் மனைவி ஆபிரகாமை விட்டு வந்திருக்கக்கூடாது, சோதோமுக்குள்ளே போயிருக்கக்கூடாது. அங்கே இருக்கிற ஐஸ்வர்யமும் செழிப்பும் அவளை இழுத்து சிக்க வச்சிடுச்சு. அதுதான் வாசித்தோம் யாக்கோபு 1. அது இழுக்கும், நம்மளை சிக்கி சாப்பிட்றோம் அதுக்கு பிறகு. ஆகவே அவள் அங்கே போயிட்டா. போன பிறகு கூட ஆண்டவர் ஆபிரகாம் நிமித்தம் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைச்சார். என்ன சொல்லுவாங்க, ஒரு குடும்பம் பெண்ணுனால தான் காக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். பெண்கள் நல்லா ஜெபிக்கிறவங்களா, கண்கள் திறந்தவங்களா இருந்தால் அந்த குடும்பம் நிச்சயமாக காக்கப்படும். பிள்ளைகளுக்கு பாதுகாவல், கணவருக்கு பாதுகாவல். ஆனால் இவளுக்கு அது யாதொன்றிலையும் கவனமே இல்லை. அவள் பேர் கூட இல்லாமல் போயிடுச்சு. அவள் என்ன செய்தா, வந்து அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவதூதர் வந்து சொல்கிறாங்க, எம்மா வந்து எல்லாமே
அழிய போகுது, சீக்கிரம் கிளம்புங்கன்னா என்ன செய்யணும்? ஆளுக்கு முந்தி ஓடணும். ஆனால் ஆளுக்கு பிந்தி இருந்தது லோத்தின் மனைவி தான். ஏன்? இந்த பீரோவில் இருக்குதே சாரீஸு, இதெல்லாம் எடுக்கணுமே, அங்கே இருக்குதே பணம், அதெல்லாம் எடுக்கணுமே, இங்கே இருக்குதே பொருள், எல்லாம் மூட்டை கட்டியே தாமதிக்கிறா. எல்லாம் மூட்டை கட்டியாச்சு, இப்போ வெளியே ஓடு, பின்னாடி பார்க்காத, அந்த மலையை பார்த்து ஓடு நீ. தூதர்கள் தர நீ கையை பிடிச்சி இழுத்து சமபூமியில் கொண்டு விட்டுட்டாங்க. கொண்டு விட்டா என்ன நடந்துச்சு? அவள் என்ன செய்கிறா? லோத்த ஏங்க நான் அது இதை ஒன்று வச்சுட்டு வந்துட்டேன், இப்போ எடுத்துகிட்டு வந்துடட்டுமா? ஏங்க நான் இதை வச்சுட்டேன், எடுத்துகிட்டு வந்துடட்டுமா அப்படின்னு நிறுத்தி அவள் கடைசியாக அப்படியே சிலையாக நின்றே போயிட்டான். பாருங்க, இச்சை ஒரு 2 தாய்க்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய அந்த தாயை சிலையாக உப்புத்தூணாக மாற்றிடுச்சு. அது என்ன சொல்லும் அந்த உப்புத்தூண்? எங்கள் அம்மா பேராசை பிடிச்சவங்க, அதை தான் சொல்லும். அந்த உப்புத்தூண் அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். 2 பொம்பளை பிள்ளைகளையும் பற்றி அவளுக்கு கவலை இல்லை. அந்த குடும்பம் நாசமாயிடுச்சு. இச்சையினால் சீர்கேடு அந்த குடும்பத்துக்குள்ளாக வந்தது. எத்தனை பேர் சீர்கெட்டு போனாங்க இந்த இச்சையினால். ஆகவே பிள்ளைகளே ஜாக்கிரதையாக இருக்கணும். அதோடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கு 4:18 வாசிங்க சிஸ்டர். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகுகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். நீங்கள் கேட்ட வசனம் எல்லாம் கூட ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போகிற அளவுக்கு எது வந்துருச்சு? இச்சை என்ன பண்ணிடுது? உங்கள் ஆத்துமாவை நஷ்டப்பட வைக்குது. நம்ம நினைக்கிறோம் அது சின்ன பாவம் தானே, ஏதோ ஆசைப்பட்டுட்டான் எடுத்துட்டான், இது என்ன பெருசு. இப்போ ஆசைப்பட்டு சின்னதை எடுத்த, ஆனால் பின்னாடி பெருசு அதை விட பெருசாக எடுக்கும்படி அது உங்களை நாசமாக்கி போட்டுரும், ஆத்துமாவை கெடுத்து போடும். ஆகவே ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பை கொடுத்திருக்கும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது? அது வேண்டான்னா வேண்டாம் தான், எனக்கு வேண்டவே வேண்டாம். மீகா 2:2 நான் சீக்கிரம் முடிக்கிறேன். வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து போதும். வயல்களையும் வீடுகளையும் இச்சித்து எடுத்துக்கொண்டு. யார் வயலோ தோட்டமோ ஏதோ யார் இச்சித்தது? சரி, நீ வா, முதல்ல சொன்னது சரி. இச்சித்து எடுத்துக்கொண்டான் ஆகாப். உங்களுக்கு நிறைய சொல்லிட்டாங்க அங்கே ஆகாப் ராஜாவை பற்றி, அதனால் நான் அதை ரொம்ப சொல்லலை. அந்த பேராசை, அந்த ஏழை மனிதன் இச்சையினால் கொலை வந்தது, அதை தான் சொல்ல வரேன். ஒரு ஆசை, அதை விட முடியாதா? ஒரு திராட்சை தோட்டம் வச்சிருக்கிறத எடுத்து கீரை தோட்டம்தான் வேணுமா? எத்தனை கீரை தோட்டம் வேணாலும் வாங்க முடியாதா ஒரு ராஜாவுக்கு? எவ்வளோ பெரிய பாவத்துக்குள்ளாக அவனை சிக்க வைத்து அவனை அடிமைப்பட வைத்தது. அதுதான் முக்கியம். கொலை பாதகத்துக்குள்ளாக இந்த இச்சை எடுத்து செல்லுகிறதாக இருக்கிறது. ஆகவே சாபம், அந்த குடும்பத்தில் சாபமே வந்துச்சு. சந்ததியாக எவ்வளவு சாபத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இந்த பிறனுடைய மனைவி, இதுவும் ஒரு முக்கியமான காரியம். நீதிமொழி, பிறனுடைய மனைவி யார்? பிறருடைய கணவர், ரெண்டுமே தான். நீதிமொழிகள் 6:25. உன் இருதயத்தில் அவன் அழகை இச்சியாதே, அவளுடைய அழகை இச்சியாதே. தேவன் நமக்கு ஒரு வாழ்க்கை துணையை கொடுக்கும்போது அது நான் யூஸ்வலாக ஜெபிக்கிறப்ப பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கிறப்ப, யாருடைய விலா எலும்பு ஆண்டவரே, சரியான இடத்துல பொருத்தி வைங்க ஆண்டவரேன்னு ரொம்ப பாரமாக நான் ஜெபிப்பேன். இந்த விலா எலும்பை கண்டுபிடிக்க உதவி செய்யும். அப்படி ஆண்டவர் இணைக்கிறப்ப அதுதான் பொருத்தமானது. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதுதான் பொருத்தமானது. அதில் திருப்தியாக இருக்கணும். ஆண்டவர் எனக்கு பெஸ்ட்டை கொடுத்தார், அதுக்கு பதிலாக
அவங்க சுறுசுறுப்பாக இருக்காங்க, அவங்க அழகாக இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, இது இருந்திருந்தா பரவாயில்லையே. அது பயங்கர பாவம். அசுத்த பாவத்துக்குள்ளாக மனசுக்குள்ள சிந்தனை எல்லாமே இந்த இச்சை கரைப்படுத்தி பாவத்துக்குள்ளாக செய்கிற அளவுக்கு கூட கொண்டு போயிடும். ஆகவே ஆண்டவர் கொடுத்த துணையோட திருப்தியாக இருக்கணும். அது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். டேவிட் தோற்று போனார். அவருடைய சந்ததிக்கு பட்டயம். அவர் செய்த பாவத்துக்கு பிள்ளைகளுக்கு நம்ம சம்பாதிக்காட்டி கூட பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்காட்டி பரவாயில்ல, பேங்கில் டெபாசிட் வைக்காட்டி பரவாயில்ல, பாவத்தை மட்டும் விட்டுக்கிட்டு போயிடவே கூடாது. பாவம் விட்டுட்டு போகலன்னா அவங்க பிழைச்சிக்குவாங்க, அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அவங்கள நினைப்பார். நம்ம நல்லா ஜீவித்தோம் இல்லையா, அதை நினச்சி நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறக்க மாட்டாங்கன்னு கேரண்டியாக வார்த்தை கொடுத்துருக்கிறார். ஆகவே பிறனுக்குண்டான யாதொன்றையும் எச்சிக்கக்கூடாது. அடுத்தவர்களுடைய கழுதை மாடு இன்னும் இவ்வளோ கொழுன்னு இருக்கே, எண்ணத்தை போட்டு வளர்த்தாங்க அப்படியெல்லாம் சொல்லி அது மேலே ஒரு ஆசையை, இச்சையை, பேராசையை வைக்கவே கூடாது. ஆண்டவர் அவருக்கு கொடுத்துருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இது போதும் என்று நினைத்தார். ஆகவே இவ்வளோ கொடுத்துருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை தான் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தார்? போதும் என்கிற மனதுடனே கூடின தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். எவ்வளோ பெரிய ஆதாயம்! என்ன ஆதாயம் அதில் இருக்குது? சமாதானம். விலையேற பெற்ற பொக்கிஷம். எவ்வளவு பைசாவும் கொடுத்தாலும் என்ன வாங்க முடியாது? சமாதானத்தை வாங்கவே முடியாது. அது பரலோகத்தினுடைய பொக்கிஷம். என்னுடைய சமாதானம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். போதும் என்கிற மனதுடனே கூடின தெய்வ பக்தி, ஆதாயம், சமாதானம், திருப்தி. ஆக என்னை இவ்வளோ திருப்தியாக வச்சிருக்கிறார். அந்த சமாதானம், மன ரம்மியம் எங்கே கிடைக்கும்? எங்கே கிடைக்கும்? ஆண்டவருக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சு பாருங்க. அவருடைய இந்த விலையேற பெற்ற சொத்தெல்லாம் நமக்கு தான், நம்ம தான் அனுபவிப்போம். ஆகவே யாதொன்றையும் இச்சிக்கக்கூடாது. ஆகான் கூட இச்சித்து எடுத்துக்கொண்டது உங்களுக்கு தெரியும். பொன்னு வெள்ளி ஒரு ஷால். அவனுடைய முழு குடும்பமும் அழிஞ்சி போயிடுச்சு. சீர்கேட்டுக்குள்ள இச்சை கொண்டு போகிறது. இன்னும் எவ்வளவோ நம்ம வேதாகமத்துக்குள்ள பார்க்க முடியும். எந்த குடும்பமும் இச்சையினால் அழிஞ்ச குடும்பம்தான். நற்சாட்சியை இழந்து போன குடும்பம். எந்த ஒரு ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்தில் சந்ததியே இல்லாமல் போயிடுச்சு. இச்சை தானே, சின்ன பாவம் தானே. ஆனால் எவ்வளோ பெரிய சீர்கேடை குடும்பங்களுக்குள்ள, சமுதாயத்துக்குள்ளாக அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பிள்ளை என்கிட்ட சொன்னாவா, டாக்டர் படித்தா இப்போ முடிச்செல்லாம் வேலைக்கு போயிட்டா. கடைக்கு இதெல்லாம் பிள்ளைகளை கவனிங்க, கடைக்கு கிளிப்பு வாங்குற கடை இருக்குல்ல, அது என்ன கடை? சரி, அந்த கடையில் போய் எல்லாம் எடுக்கிறப்ப எல்லாமே பார்த்தா ஆசையாக இருக்குது. அதனால் என்ன செய்தா, எடுத்து பேக்குக்குள்ளே போட்டுக்கிட்டு சும்மா 2 மட்டும் அப்படியே ட்ரேயில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பே பண்ணிட்டான். ஆனால் அந்த அக்கா மனம் திரும்பினப்ப அந்த கடைக்கு போய் எவ்வளோ கிளிப்பு வாங்கினாலோ அவள் யூஸ் பண்ணிட்டா. அதை அறிக்கையிட்டு திரும்ப கொடுத்து, இச்சை அதனால் எடுத்து போடு, எல்லாம் எனக்கு தான், கடைக்காரனுடைய தான். அவன் நம்பிக்கையினால் அங்கேயே உட்காந்துருந்தான். அவன் சொல்கிறான், அவன் யாருமே பார்க்கலையா, நீங்கள் எல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வாங்க, எங்கள் கணக்கு போட்டுக்கலாம். அப்போ நம்பிக்கைக்கு துரோகம். இச்சை நம்பிக்கைக்கு துரோகத்தை இழைக்குது, துரோகத்தை கொடுக்குது. ஆகவே அன்பான பிள்ளைகளே, நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சாப்பாடு, கொடுத்துருக்கிற ட்ரெஸ்ஸு, இதில் திருப்தியாக இருக்கணும். இது எனக்கு அழகாக இருக்குது, இது எனக்கு போதும். உங்களுக்கு வேணுமா? நீங்கள் ஜெபிங்க. இப்போ ஒரு ஸ்கிட்டு நம்ம பார்க்க போகிறோம். பக்கத்து வீட்டு வேலைக்காரியை பாரு, எப்படி சுத்தமாக சுறுசுறுப்பாக சிரித்த முகத்தோடு வேலை செஞ்சிட்ருக்கா. அவங்க வீட்டு முதலாளி அம்மா என்ன சொன்னாலும் செய்கிறா. வீட்டை துடைச்சா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. துணிகளை துவைக்கிறது எவ்வளோ சுத்தமாக துவைச்சி போடுறா. வீட்டில் இருக்கிறவங்கள கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறான்.
எனக்கும் இருக்கிறாளே ஒரு வேலைக்காரி, வரது காலையில் லேட்டு, மாதத்தில் பாதி நாள் லீவு, எதனா ஒரு வேலையை எக்ஸ்ட்ரா சொன்னால் ஒரே ரகலை பண்ணுறா. எப்படின்னா அந்த வேலைக்காரியை இங்கே வர வைக்கணும். என்ன பண்ணுறது? அம்மா, வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். நம்ம வீட்டில் காய்கறி இல்லை, பக்கத்தில் மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேம்மா. வரா மாதிரி தெரியுது. எப்படின்னா போய் பேசிடணும். அம்மா, பக்கத்து வீட்டில் வேலை சரியாம்மா? ஆமாங்கம்மா, சொல்லுங்க. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. முதலாளி அம்மா உன்னை நல்லா கவனிச்சிக்கிறாங்களா? நல்லா கவனிச்சுக்கிறாங்களேம்மா. எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க? எனக்கு ஒரு மாதத்துக்கு 2500 தராங்கம்மா. அவ்வளோதானா? மாடாட்டம் உழைக்கிற காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும்? ஆமாம்மா, 2500 தான். எனக்கு அதில் ஒன்றும் கஷ்டம் தெரியல, ஏதோ வாழ்க்கை போகுதுமா. நீ ஒன்று செய், என் வீட்டில் வெறும் 3 பேர் தான். நீ வந்துட்டீன்னா மேலே உனக்கு ஒரு 1000 ரூபாய் போட்டு கொடுக்குறேன். அம்மா, எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. நான் வேணால் யோசிச்சுட்டு நாளைக்கு சொல்லட்டுங்களா? நல்லா யோசித்து முடிவெடுத்து சொல். நல்ல முடிவாக சொல்லுமா. சரிம்மா. இந்த பக்கத்து வீட்டு அம்மா பேசுனது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கே, வேணான்னு தோணுது. ஆனால் ஒரு பக்கம் யோசித்து பார்த்தா 1000 ரூபாய் என் பிள்ளைங்க பேரில் போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணுவேன், இல்லை பேங்க்கில் போட்டு வைப்பேன். பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்தில் ஃபீஸ் கட்ட என்ன பண்ணலாம்? அவங்க சொன்ன மாதிரி அவங்க வீட்டில் 3 பேர் தான். இப்போ நான் வேலை பார்க்குற வீட்டில் 5 பேர். ரொம்ப ஜாஸ்தி தான். சரி, ஒரு மனசா நாளைக்கு அந்த அம்மா கிட்ட போய் பேசிடுவோம். அம்மா, உள்ளே வரங்களாம்மா? வாமா. வணக்கம்மா. வணக்கம்மா. நீங்கள் சொன்னதை நான் நேற்று வீட்டில் போய் யோசித்து பார்த்தேன். 1000 ரூபாய் எனக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். நான் நாளையிலேருந்து இல்லை இன்னையிலேருந்தே உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வந்துடுறேம்மா. தாராளமாம்மா, வா. பார்த்தீங்களா, அந்த அம்மா அந்த வீட்டில் சமாதானமாக வேலை செய்துட்டு இருந்தாங்க. அவங்க கூட கேட்டால் அந்த வீட்டு அம்மாவே கூட கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு ஆசை காட்டி அவங்கள இச்சித்து ஆசை காட்டி சிக்க வச்சுட்டாங்க, இழுத்துட்டாங்க. பார்த்தீங்களா, இதுதான் இச்சியாதிருப்பாயாகன்னு சொன்ன காரியம். அது நல்லதா? நல்லா இருக்கா? இல்லை, நல்லதில்ல. அடுத்தவங்களுடைய யாதொன்றையும் இச்சிக்கக்கூடாது. இப்போ 2 பாட்டு பாடுவாங்க அக்காமாரு. செக். ஓகே, இப்போ ஒரு கோரஸ் கற்றுக்கலாம். அழகழகாய் அழகு காட்டி கலர் கலராய் எல்லாம் எழுந்துக்கலாம். அழகழகாய் அழகு காட்டி கலர் கலராய் கவர்ச்சி காட்டி தந்திரம் சுற்றி வருகிறான். கள்ள சாத்தான் தந்திரமா சுற்றி வருகிறான். அழகழகாய் அழகு காட்டி கலர் கலராய் கவர்ச்சி காட்டி தந்திரமா சுற்றி வருகிறான். கள்ள சாத்தான் தந்திரமா சுற்றி வருகிறான். ஆசை காட்டுவான், பாசம் காட்டுவான், மோசம் போக்குவான், உன்னை அடிமைப்படுத்துவான். ஆசை காட்டுவான், பாசம் காட்டுவான், மோசம் போக்குவான், உன்னை அடிமைப்படுத்துவான். எனக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, உன்னை விட்டு ஓடிடுவானே. கள்ள சாத்தான் உன்னை விட்டு ஓடிடுவானே. பயந்திடுவானே, கலங்கிடுவானே, நடுங்கிடுவானே, உன்னை விட்டு ஓடிடுவானே. பயந்திடுவானே, கலங்கிடுவானே, நடுங்கிடுவானே, உன்னை விட்டு ஓடிடுவானே. ஓகே, இது இன்னொரு வாட்டி பாடலாம். சத்தமாக பாடுங்க. லிரிக்ஸ் அங்கே. ஓகே. அழகழகாய் அழகு காட்டி கலர் கலராய் கவர்ச்சி காட்டி தந்திரமா சுற்றி வருகிறான். கள்ள சாத்தான் தந்திரமா சுற்றி வருகிறான். அழகழகாய் அழகு காட்டி கலர் கலராய் கவர்ச்சி காட்டி தந்திரம் சுற்றி வருகிறான். கள்ள சாத்தான் தந்திரமாய் சுற்றி வருகிறான். ஆசை காட்டுவான், பாசம் காட்டுவான், மோசம் போக்குவான், உன்னை அடிமைப்படுத்துவான். ஆசை காட்டுவான், பாசம் காட்டுவான்,
மோசம் போக்குவான், உன்னை அடிமைப்படுத்துவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, உன்னை விட்டு ஓடிடுவானே. கள்ள சாத்தான் உன்னை விட்டு ஓடிடுவானே. பயந்திடுவானே, கலங்கிடுவானே, நடுங்கிடுவானே, உன்னை விட்டு ஓடிடுவானே. பயந்திடுவானே, கலங்கிடுவானே, நடுங்கிடுவானே, உன்னை விட்டு ஓடிடுவானே. அழகழகாய் அழகு காட்டி கலர் கலராய் கவர்ச்சி காட்டி தந்திரமாய் சுற்றி வருகிறான். கள்ள சாத்தான் தந்திரமாய் சுற்றி வருகிறான். சரி, இந்த சாங் எத்தனை பேருக்கு தெரியும்? இத்தனை பேருக்கு தெரியும். ஆனால் ஏன் பாட மாட்டீங்க? ஆண்டிக்கு கேட்கவே இல்லையா நீங்கள் பாடுறது? சத்தமாக பாடலாமா? ஓகே ஓகே, இன்னொரு வாட்டி பாடலாம். சத்தமாக பாடுங்க. ஓடிடுவானேன்னு சொல்லும் போது பாய்ஸ் தயவுசெய்து ஓடிடாதீங்க, இருக்கிற இடத்துலேருந்தே ஓடுங்க. சரியா? கேர்ள்ஸும் இந்த லைனை விட்டு போகாதீங்க. ஓகேவா? கேர்ள்ஸ் இந்த லைனுக்குள்ளே போங்க, மூவ் பண்ணுங்க. இடிச்சிக்காதீங்க, ஒருத்தர் இடிச்சிக்க கூடாது. அந்த லைன் விட்டு வெளியே வரக்கூடாது ஆக்ஷன் பண்ணும்போது. ஓகே. அழகழகாய் அழகு காட்டி கலர் கலராய் கவர்ச்சி காட்டி தந்திரமாய் சுற்றி வருகிறான். கள்ள சாத்தான் சந்திரமாய் சுற்றி வருகிறான். லவுடா. அழகழகாய் அழகு காட்டி கலர் கலராய் கவர்ச்சி காட்டி தந்திரமாய் சுற்றி வருகிறான். கள்ள சாத்தான் தந்திரமாய் சுற்றி வருகிறான். ஆசை காட்டுவான், ஆசை காட்டுவான். பாசம் பாசம் காட்டுவான். மோசம் மோசம் போக்குவான், உன்னை அடிமைப்படுத்துவான். ஆசை காட்டுவான், பாசம் காட்டுவான். மோசம் போக்குவான், உன்னை அடிமைப்படுத்துவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, உன்னை விட்டு ஓடிடுவானே. கள்ள சாத்தான் உன்னை விட்டு ஓடிடுவானே. பயந்திடுவானே, கலங்கிடுவானே, நடுங்கிடுவானே, உன்னை விட்டு ஓடிடுவானே. பயந்திடுவானே, கலங்கிடுவானே, நடுங்கிடுவானே, உன்னை விட்டு ஓடிடுவானே. அழகழகாய் அழகு காட்டி கலர் கலராய் கவர்ச்சி காட்டி திறமாய் சுற்றி வருகிறான். கள்ள சாத்தான் தந்திரமாய் சுற்றி வருகிறான். ப்ளீஸ் சிட் சில்ட்ரன். இப்போ நம்ம கடைசி ஐட்டத்துக்கு வந்துட்டோம். என்ன பார்க்க போறீங்க நீங்களே சொல்லிடுவீங்க, பார்க்கலாம். சரி, இப்போ வர்றாங்க பாரு. குட் ஆஃப்டர்நூன். எல்லாருக்கும் பப்பட் ஷோ, மிஷினரி ஸ்டோரி சொல்லணும்னு ஆசை. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இது இவ்வளோ நேரம் நீங்கள் விளையாட்டுத்தனமாக சிரிச்சிருக்கலாம், சில பேர் உண்மையிலே உணர்ந்துருக்கலாம். எதா இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரத்துக்கு கவனமாக கவனிக்க போகிறீங்க. யார் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ இல்லை அவங்களே டிஸ்டர்ப் ஆகிக்கிறாங்களோ பேர் சொல்லி கூப்பிட்டு ஃபஸ்ட் ரோல உட்கார வைக்க போகிறேன். சரியா? எல்லா ஆண்டியும் கவனிக்கிறீங்களா? கம்ஃபர்டபுளாக உட்காந்தாச்சா? நீயும் நானும் ஒரு நாள் சந்திக்க போகிற விஷயத்தை பற்றி இன்னைக்கு பேச போகிறேன். எல்லா எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்களா? அடுத்த கிளாஸ்க்கு ப்ரமோட் ஆகிட்டீங்க, அப்படி தானே? சரி, இனிமே நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கவே மாட்டேன். யார் டிஸ்டர்ப் பண்ணுறீங்களோ அவங்கள ஃப்ரண்ட் ரோவில் இல்லை என் பக்கத்தில் இங்கே உட்கார வச்சிடும். கவனி, நம்ம வாழ்க்கைக்குன்னு ஒரு ரிசல்ட் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? கை மட்டும் தூக்கு, பேசவே கூடாது, வாயவே தரக்கூடாது. வெரி குட், கை கீழே போட்டுக்கோங்க. இப்போ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். நம்மெல்லாம் ஓப்பன் டேக்கு பேரண்ட்டை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போவோமா? அப்போ என்ன கொடுப்பாங்க நமக்கு? ப்ராக்ரஸ் கார்டு. இந்த ப்ராக்ரஸ் கார்டில் ஆனுவல் எக்ஸாம் முடித்த உடனே என்ன எழுதியிருக்கும்? பாஸு, ஃபெயில். நல்லா எழுதியிருந்தா பாஸ், நல்லா எழுதலைன்னா ஃபெயில். கரெக்டா? நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது. நம்ம நல்ல பிள்ளைகளாக நடந்தோன்னா எங்கே போவோம்? ஹெவன். நல்ல பிள்ளைங்களா இல்லை அப்படின்னா ஹெல்லுக்கு போவோம். 2 பிக்சர் தெரியுதா அடுத்த ஸ்லைடில்? 2 ஆப்ஷன் தான். மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும். நான் இதை
ஆண்டி கனி ஆண்டி வந்து எனக்கு சொல்லலை, இதோ அங்கே 4வது ரோல 2வது ஆளாக உட்காந்துருக்காங்களே, அப்படி கிடையாது. உனக்கும் இதே ரிசல்ட்டு தான், எனக்கும் இதே ரிசல்ட் தான். அதனால் எல்லாரும் கவனமாக கவனிக்கிறீங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையோட ரிசல்ட் என்னது? ஒன்று ஹெவனாக இருக்கும், இல்லை ஹெல்லாக இருக்கும். சரி, இப்போது ஃபஸ்ட் வாட் இஸ் ஹெவன், அதை நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஓகே, வாட் இஸ் ஹெவன்? ஹெவன்னா என்ன? மோட்சம்னா என்ன? நெக்ஸ்ட் ஸ்லைட். மோட்சம்ன்றது தேவன் தங்கும் இடம். அங்கே யார் இருக்காங்களா? ஏசப்பா இருக்கார். அவர் இருக்கிற இடத்த தான் என்னன்னு சொல்கிறோம்? ஹெவன். சரியா? நெக்ஸ்ட், எப்பயுமே ஹெவனில் சூரியனும் இருக்காதா, சந்திரன் இருக்காதா, அழுக இருக்காதா, கண்ணீர் இருக்காதா, சாபம் இருக்காதா, பாவம் இருக்காதா? அது எப்படி இருக்குமா? வெளிச்சமாக இருக்குமா? அங்கே சூரியன் சந்திரன் இல்லாமல் கூட அந்த இடத்துல யார் இருக்காங்க? கர்த்தர் இருக்கிறனால அது எப்படி இருக்குமா? வெளிச்சமாக இருக்குமா? கவனிக்கிறீங்களா? நடுவில் நான் கேள்வி கேட்பேன். ஓகே, வெளிச்சமாக இருக்குமா? சரியா? நெக்ஸ்ட்டு, அது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? என்ன எழுதியிருக்கு? பரிசுத்தமான இடம். பரிசுத்தம்னா என்னது? பாவமே இல்லாத இடத்த தான் என்னன்னு சொல்லுவாங்க? பரிசுத்தமான இடம். ஹெவன்ல என்ன இல்லை? பாவம் இல்லை. என்ன சொன்னேன் முதல்ல? கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சூரியன் சந்திரன் இல்லை, பாவம் இல்லை, சாபம் இல்லை. இதெல்லாம் ஆண்டி நான் சும்மா சொல்லலை, எல்லாமே நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம். பாதி பேர் படிக்கிறது இல்லை, பாதி பேருக்கு புரியாதுன்னு. கரெக்டாக நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு படிங்க, ஆண்டவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார். 21வது அதிகாரத்தில் இது எல்லாமே சொல்லியிருக்கு. ஓகேயா? பெரிய பிள்ளைங்க நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் ஜெபத்தோடு அதை படிங்க. நெக்ஸ்ட்டு, அதில் எப்பயுமே கர்த்தரை என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்களாம்? துதிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். யார் யாரெல்லாம் ஹெவனில், இப்போ நம்ம ஹெவனுக்கு போனோன்னா அவரோட சாயல்லே என்ன இருப்போமா? ஹெவனில் இருக்குமா? ஆசையாக இருக்குல்ல? ஏதாவது கஷ்டம் இருக்கா? எக்ஸாம் இருக்கா? உடம்பு வருத்தி வேலை பார்த்து சம்பாதிக்கணுன்ற ரூல்ஸ் இருக்கா? எப்பயுமே ஏசப்பா கூட சந்தோஷமாக இருக்கலாம்ல? இது ஒரு வழி. ரெண்டாவது, வாட்னு சொன்னா வாட் இஸ் ஹெவன் பார்த்துட்டோம். இன்னும் நிறைய இருக்குது ஆண்டி, டைம் இல்லாதனால ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், நீங்கள் படித்து பாருங்கள் பைபிளை. வாட் இஸ் ஹெல்? நரகம்னா என்ன? எல்லாம் கவனிக்கிறீங்களா? நான் சொல்லிட்ட பேர் சொல்லி கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு. நரகம்னா என்ன? நரகம்ன்றது யாருக்குரிய இடமா? பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் இருக்கிற இடம். இதிலிருந்து ஒரு விஷயம் என்ன தெளிவாக புரியுது? நரகம் யாருக்குரிய இடம் இல்லை, நமக்குரிய. மனிதர்கள் ஏன் பொதுவாக எனக்குரிய இடம் இல்லை, எல்லாம் சொல்லுங்க பாப்போம், யாரோடைய இடம் இல்லை? ஆனால் இந்த பிசாசு என்ன பண்ணுறான்? உன்னை டிஸ்டர்ப் பண்ணி எப்படியாவது என் கூட்டத்தில் உன்னை சேர்த்துக்கணும்னு சுற்றி சுற்றி வர்றான். அப்போ பாடணும்ல நம்ம. ஓகே, ஸோ பிசாசுக்கும் அவரோட தூதர்களுக்கும் இருக்கிற இடம். அங்கே என்ன இருக்குமா? அக்கினியும் கந்தகமும் எரியிற கடல் இருக்குமா? ஏன் இந்த கடல் இருக்குது தெரியுமா? அடுத்த ஸ்லைடில் சொல்லியிருக்கு. என்ன எழுதியிருக்கு பாருங்க. அக்கினியும் கந்தகமும் இருக்கிற கடல் என்னது? பாவத்தின் சம்பளம். நம்ம இந்த லைஃப்பில், நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு லைஃப்பில் நம்ம பண்ணுற எல்லா தப்புக்குரிய தண்டனை மரணம். அந்த மரணம் நம்மளுக்கு எங்கே கிடைக்க போகுது? நரகத்தில் கிடைக்க போகுது. என்ன ஆண்டி, நம்ம பூமியிலேயே செத்து போயிடுவோமே? கரெக்டு, சரீரம் தான் அழியும், ஆத்மா எங்கே போகும்? நம்ம நல்லது பண்ணால் ஹெவனுக்கு போகும், தப்பு பண்ணால் அங்கே தான் 2வது மரணம். சரி சரி, இங்கே பரலோகத்தில் எப்பவுமே எல்லாரும் தேவனை துதிச்சிட்டு இருப்பாங்களா? ஆனால் நரகத்தில் என்ன இருக்குது தெரியுமா? அழுகையும் பற்கடிப்பு, உள்ள கடிச்சுக்குவாங்களாம். அக்கினி அவியாமலும் புழு சாகாமலும் இருக்கும்னு ஆண்டவரே ஒரு ஊமையில் சொல்லியிருக்காரு. அங்கே இருக்கிற அக்கினி, நம்மளாம் தண்ணி ஊற்றி அழிச்சிடறோம் இல்லையா? காட்டு தீ பிடிச்சா கூட ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது? அது அணைஞ்சு போயிடுது. ஆனால் நரகத்தில் என்ன இருக்காது? அக்கினி அவியாது. அங்கே போய் விழுகிற எல்லா ஆத்துமாக்களும் கண்ணீரோடு கதறுவாங்களாம். இப்போ பார்க்க போகிற ஒரு ஸ்கிட்டில், ஒரு நிமிஷம் கொடுங்க, ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் பூமிக்கு போய் மனம் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு கெஞ்சினா கூட நம்மளுக்கு என்ன கிடைக்காது? அங்கே போயிட்டா சான்ஸ் கிடைக்காது. இங்கே இருக்கிறது மட்டும்தான் என்னது நம்மளுக்கு? சான்ஸ். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இங்கே இருக்கிற வரைக்கும் தான் என்னது? சான்ஸ். சரியா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்? வாட் இஸ் ஹெவன், வாட் இஸ் ஹெல். இது யாருக்கு? கனியாண்டிக்கு மட்டுமா? இல்லை. அடுத்த ஸ்லைடில் பாருங்கள். மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே 2 வழிதான் இருக்குது. ஒன்று ஹெவன் பக்கம் வரணும், இல்லை ஹெல் பக்கம் போகணும். இதுதான் நம்ம வாழ்க்கையோட ரிசல்ட். சரி, வாட் இஸ் ஹெவன் ஹெல்னு பார்த்துட்டோம். யாரெல்லாம் ஹெவனுக்கு போக முடியும், யாரெல்லாம் ஹெல்க்கு போக முடியும் அப்படின்றத ஒரு வசனம் அழகாக சொல்லுது. அதுக்கு முன்னாடி இந்த பிக்சரில் என்ன தெரியுது பாருங்க. தரை ரொம்ப க்ளீனாக இருக்குல்ல, கார்பெட்டெல்லாம்
நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. க்ளீன் பண்ணி வச்ச கார்பெட்டில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அழுக்கு காலோட போயிட்டார். ஹெவன் எப்படிப்பட்ட இடம்னு சொன்னேன்? அந்த பரிசுத்தமான இடத்துல அழுக்கோடு நம்ம போக முடியுமா? ஆண்டி ஒரு டீனேஜில் இருக்கும்போது ஒரு புக்கில் வாசித்தேன், கர்த்தர் யாரையும் பிடிச்சி நீ நரகத்துக்கு போன்னு தள்ளுறதே இல்லையா. ஒவ்வொரு ஆத்மாவும் தேவன்கிட்ட போகும்போது அவங்களோட பாவம்லாம் தெரிஞ்சு, ஐயோ இந்த பரிசுத்த இடத்துல என்னால் நிற்கவே முடியலன்னு அவங்களே போய் என்ன பண்ணிடுறாங்களாம், குதிச்சிடுறாங்களா அப்படின்னு ஒரு புக்கில் எழுதியிருந்தது. ஆமாம், ஆண்டவர் பரலோகத்தில் எப்படிப்பட்டவராக இருக்கார், பரிசுத்தராக இருக்கார். அந்த இடத்துல பாவத்தோட நம்மளால் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. போகிறதுனால இந்த மாதிரி நடக்கிறதா? இப்படி பரலோகம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. சரியா? சரி, நெக்ஸ்ட்டு ஒரு வசனம் சொல்லுது பாருங்களேன், என்னென்னலாம் இருக்குது பாருங்க. பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரகாராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும். ஒரு நிமிஷம் ஆண்டி, இதில் பாதி நான் செய்யலை. நான் சொன்னலாம் சின்ன சின்னது, பொய் கொலைலாம் நான் பண்ணலை, விபச்சாரம்லாம் நான் பண்ணவே இல்லை ஆண்டி. இல்லை, இந்த 3 நாளும் நீங்கள் நிறைய விஷயம் கேட்டிருக்கீங்க. அடுத்தவங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது கூட நம்மளுக்கு என்னன்னு படித்தோம், கொலைன்னு படித்தோம். கரெக்டா? ஹாஃப் ட்ரூத் இஸ் அ லை. ஒரு விஷயத்தில் பாதி உண்மை பாதி சொன்னால் கூட அது என்னது, பொய். நீங்கள் இன்றைக்கி யோசித்து பார்க்க போகிறீங்க, நான் எங்கே போயிட்டுருக்கேன், வலது பக்கம் ஹெவனை நோக்கியா, இந்த பக்கம் ஹெல்லை நோக்கி போயிட்டுருக்கேன்னா நீங்கள் எல்லாரும் இந்த வசனத்தை வச்சு நோக்கி யோசித்து பார்க்க போகிறீங்க. சரியா? சரி, இவங்கெல்லாம் ஹெல்லுக்கு போவாங்க. அப்போ ஹெவனுக்கு யார் போவா? அடுத்த ஸ்லைடை பாருங்கள். இருதயத்தில் என்ன இருக்கணுமா? சுத்தம். நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் எஸ்போ உன்னை ஹெவனுக்குள்ளே விட்டுருவாரா? நல்ல வெளியே சர்ச்சில் அடக்கொடுக்குமான பிள்ளைகளை உட்காந்தா விட்டுருவாரா? என்னது இருக்கணுமா? இருதயத்தில் சுத்தம். உன் எண்ணங்கள்லையும் இருதயத்தில் என்ன இருக்கணுமா? சுத்தம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21, 27. எதில் இருக்கணுமா நம்ம பேர்? ஸ்கூல் ரெக்கார்ட்லையா? பாய்ஸ் கவனிக்கிறீங்களா? எதில் இருக்கணும் நம்ம பேர்? ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகம்னா என்னது? பரலோகத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் எழுதுகிற புஸ்தகம் தான் என்ன சொல்லுவாங்க? ஜீவ புஸ்தகம். சரி, இப்போது யாரெல்லாம் ஹெல்லுக்கு போவாங்க, யாரெல்லாம் ஹெவனுக்கு போவாங்கன்னு பார்த்தாச்சு. உங்களுக்குலாம் ஆசையாக தானே இருக்குது ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் இருக்கணும்னு. எப்படி இது பண்ணுறது? அடுத்த ஸ்லைட் பாருங்களேன். ஹவு டு கெட் டு ஹெவன். நான் எப்படி பரலோகம் போகிறது அப்படின்றத யோசிக்கணும். பைபிளில் கூட அப்போஸ்தலர்களில் கொர்நேலியன்னு ஒரு மனுஷன் இருந்தானா. அவன் எப்படி தெரியுமா பண்ணுவானா? நல்ல தான தர்மம்லாம் பண்ணுவானா, எல்லாருக்கும் உதவி செய்வானா, தேவ பக்தி உள்ளவன், சடங்காச்சாரமாக நியாயப்பிரமாணத்தில் ஃபாலோ பண்ணியிருப்பார் போல், தெரில எப்படின்னு தெரில, ஆனால் பக்தி உள்ளவன் எழுதியிருக்கு. சரியா? ஆனால் அவருக்கு பரலோகத்துக்கு வழிகாட்ட பேதுரு போனார். சரியா? சரி, இப்போ ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம எப்படி பரலோகத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் நான் சொல்ல போகிறேன். சரியா? ஒரு ஷீட் இருக்கா? சரி, பல வீட்டில் நடக்கிற விஷயத்த சொல்கிறேன். இது பார்க்க எப்படி தெரியுது? வீடு மாதிரி தெரியுதா? என்னோட அப்பா அம்மா நல்ல விஷயம் பண்ணுறாங்க, நிறைய காசு மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், அப்படி தானே? போக முடியுமா? நான் ரொம்ப என்ன சொல்கிறது, பயங்கரமான ஒரு பாப்புலரான ஃபேமிலியில் பிறந்துட்டேன், என்னால் பரலோகம் போக முடியுமா? இல்லை. இன்னொரு விஷயம், சில பிள்ளைங்க என்ன தெரியுமா பண்ணுங்க, அம்மா பைபிள் படி அப்படின்னு சொன்னால் படிப்பாங்க, அம்மா ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அம்மா அப்பா அவனை கை பிடிச்சிட்டு போய் ஹெவனுக்கு விட முடியும்? அங்கே பாருங்களேன், முன்னாடி இந்த பிக்சர் காட்டுங்களேன், முன்னாடி இருக்க ஸ்லைடு, இதுக்கு முன்ன ஸ்லைடு. அம்மா அப்பா கூட்டிகிட்டு வந்து அந்த பாயை விடுறாங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட ஆத்மா ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு ஆத்மா இருக்குது. என்னோட அம்மா என்னோட அப்பா என்னை கைடு தான் பண்ண முடியும். நான் கீழ்ப்படிஞ்சால் மட்டும்தான் எங்கே போக முடியும்? ஹெவனுக்கு போக முடியும். சரியா? அதனால் நான் பார்க்க போகிறேன் எத்தனை பிள்ளைங்க வீட்டில் போய் அம்மா அப்பா சொல்லாமலே உங்கள் பைபிளை எடுத்து படிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்கன்னு பார்க்க போகிறேன். புரியுதா? நம்ம வீடு ஹெல்ப் தான் பண்ண முடியும், ஆனால் அவங்கள கையை பிடிச்சி கொண்டு போய் ஹெவனில் விட முடியுமா? முடியாது. சரி, இப்போ வீடு விட முடியாது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? சேட்டலைட்ஸ் அனுப்புகிறாங்க, ராக்கெட்ஸ் அனுப்புகிறாங்க. ரீசெண்டாக கூட ராக்கெட் போச்சு. எங்கே போச்சு? போய் என்ன கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க? பைபிள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பெரிய பிள்ளைங்க படித்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். கர்த்தரே எங்கே மனுஷன் வாழணும்னு முடிவு பண்ணியிருக்காரு? பூமியில். நம்ம என்ன பண்ணுறோம்?
நிலாவில் வாழ முடியும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட்லாம் பயங்கர ரிசர்ச் போயிட்டு வந்து என்ன சொல்லிட்டாங்க, அங்கே வாழவே முடியாது. இதை தான் என்ன சொல்லுது நம்ம, இதை முதல்ல யார் எழுதி வச்சிருக்கிறது, பைபிளில் எழுதி வச்சுருக்காங்க. சரியா? ஸோ ராக்கெட்லாம் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ராக்கெட்லாம் விட்டோன்னா ஹெவனுக்கு போயிட முடியுமா? சேட்டலைட்டில் ஏறி ஹெவனுக்கு போயிட முடியுமா? அப்போ எப்படி தான் போகிறது பார்க்கலாமா? எப்படி போகிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இல்லை கவனமாக பாருங்கள். ராக்கெட்டில் என்ன பண்ண முடியாது, ஹெவனுக்கு போக முடியாது. என் வீட்டில் இருக்கிற எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ண முடியாது, என்ன வழி தான் காட்ட முடியும், ஹெவனுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. நான் ஒபே பண்ணாதான் போக முடியும். எதுக்கு ஒபே பண்ணணும், நான் எங்கே வரணும், என்ன இருக்குது? இல்லை இப்போ பதில் பேசலாம், கத்தாமல் பதில் சொல்லலாம். இது என்னது? ஆண்டவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தை நீங்கள் நம்பணும். நான் தப்பாக நினச்சனால தான் முள்முடி குத்துச்சு, நான் கையில் செஞ்சதுக்கு தான் ஆணி, நான் காலில் செஞ்ச தப்புக்கு தான் காலில் ஆணின்றதை நீ என்ன பண்ணணும், முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பிள்ளைங்களா. ஏசப்பா எனக்கு சிலுவையை வெளிப்படுத்தி காண்பீங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்களேன், ஏசப்பா கண்டிப்பாக உங்களை கைட் பண்ணுவார். சரி, இப்போ நம்ம எப்படி பரலோகத்துக்கு போகலாம் எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். சிலுவை ஆண்டவரை நம்மனா தான் போக முடியும். ஒரு பிக்சர் பார்த்தீங்களா, இது வந்து இமேஜினரியாக யாரோ ஒருத்தர் பெயிண்ட் பண்ணியிருக்காரு, அதில் நிறைய அர்த்தம் இருக்குது. மனுஷங்க உலகத்தில் இருந்து நரகத்துக்குள்ளே விழாமல் ஹெவனுக்கு போகணுன்னா எது மட்டும்தான் ஒரே வழியா? இது வந்து இமேஜினரியாக வளர்ந்துருக்காரு. உண்மையிலேயே நம்ம இப்படி கிராஸ் மேலே நடக்க போகிறது இல்லை. ஆனால் இதை நம்பி வந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஹெவனுக்கு போக முடியும். சரியா? பைபிளில் நெக்ஸ்ட் ஸ்லைடில் கூட நல்லா கவனிங்களேன், இயேசுவும் ஒரு வழி அப்படி இருக்கா? அவர் ஒருவரே வழி, இஸ் தி ஒன்லி வே, இஸ் அ வே அப்படி இருக்கா? அவரும் ஒரு வழின்னு இல்லை, அவர் மட்டும்தான் என்னது நம்ம ஹெவனுக்கு போக வழி. சரி, இப்போ என்னென்ன பார்த்தோம்? வாட் இஸ் ஹெவன், வாட் இஸ் ஹெல், who can go to heaven, who can go to hell. அடுத்து லாஸ்ட் இப்போ என்ன பார்த்தோம், how to get into heaven. லாஸ்ட் ஒன்று பார்க்க போகிறோம். எப்போ நம்மலாம் ஹெவனுக்கு போவோம்? மரிச்சதுக்கப்புறம். ஆண்டி நாங்களாம் சின்ன பிள்ளைங்க, 15 வயசு, எங்களுக்கு இன்னும் பலத்தின் மிகுதியால் 80 கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுறீங்களா? தெரியல. 2வது வருகை பைபிள் என்ன போட்டிருக்கு தெரியுமா? அந்த நாளையும் நாளிகையும் பிதா ஒருவரை தவிர யாருமே தெரியாது, யாருக்கும் அறிந்ததில்லை அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? அப்போ நம்ம எப்போ போகிறோன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. ஓகேயா? ஆனால் இந்த 2ஆம் வருகைக்கு நிறைய அடையாளங்களை என்ன பண்ணியிருக்காங்க, பைபிளில் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்காரு. சரியா? முதல்ல என்னது, மத்தேயு 24. பெரிய பிள்ளைங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெளிப்படுத்தல விசேஷம் 21, 22 சொன்னேன், மத்தேயு 24 சொல்லியிருக்கேன். சரியா? என்னென்ன அடையாளம் தெரியுமா? முதல்ல யுத்தங்கள் நடக்குதா? எங்கே நடக்குது? என்ன வரப்போகுதுன்னு எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம். கரெக்டா? வந்துட்டு இருக்கா? இது நடக்கும். இது ஒரு பெரிய அடையாளம். நெக்ஸ்ட் என்ன தெரியுமா சொல்றாங்க? பஞ்சங்கள். 2 பிக்சர் போட்டிருக்கேன் ஆண்டி. ஒரு இடத்துல பார்த்தா கழுத்தளவுக்கு தண்ணி, இன்னொரு இடத்துல பார்த்தா என்ன இருக்கு, தண்ணியே இல்லை. 0 டே எங்கே வந்துச்சு தெரியுமா? ஆப்பிரிக்கா. இப்போ நம்ம இந்தியாவில் எங்கே வந்துட்டு இருக்கு? தண்ணியே இல்லாத நாடா இடமா எது மாறப்போகுது? பெங்களூரில் தண்ணியே இல்லை தானே. ஆனால் மிக்ஸாம் புயலில் நம்ம ஊரில் எவ்வளோ தண்ணி வந்துச்சு பார்த்தீங்கல்ல? இதெல்லாம் ஒரு பெரிய அடையாளம். புரியுதா? நான் யாருக்கோ சொல்லலை, நம்ம அங்கே தானே இருக்கோம், நம்ம உலகத்தில் தானே இருக்கோம், நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த ஜென்ரேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதுதான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அடையாளம் பாருங்கள், கொள்ளை நோய். இப்போ என்ன வந்துட்டு போச்சுப்பா? கொரோனா வந்துட்டு போச்சு. அடுத்து என்ன வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா? டிசீஸ் எக்ஸ்ன்னு சொன்னாங்க, இப்போ பேர்ட் ஃப்ளூன்னு சொல்கிறாங்க. ஓகேயா? இது ஒரு முக்கியமான அடையாளம். நெக்ஸ்ட்டு பூமி அதிர்ச்சிகள். 2024 ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு எங்கே வந்துச்சு தெரியுமா? ஜப்பான் வந்தது இல்லையா? நிலநடுக்கம் வந்தது. முன்னாடிலாம் 6 ரிக்டர் அளவில் வந்து 6ன்னு சொன்னாங்க, இப்போ 7, 7.2 இந்த மாதிரி மிக ரொம்ப டீப்பஸ்ட் எர்த்குவேக் வருது. சரியா? இதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அடையாளங்கள். எதுக்கு இந்த அடையாளம்லாம்? ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்குரிய அடையாளம். நெக்ஸ்ட் ஸ்லைட். முக்கியமான அடையாளம் பற்றி இப்போ நான் டீட்டெயிலாக பேசுவேன். ஏஐ அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்னது? வெரி குட் அப்பா, இதுக்கு தான்ப்பா ரொம்ப சத்தம் வருது, கவனிக்கிறீங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னது? உனக்குன்னு கடவுள் என்ன கொடுத்துருக்காரு? இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்காரு.
மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் என்ன கொடுத்துருக்காரு? இன்டெலிஜென்ஸ். அதை ஆர்டிஃபிஷியலாக ஒரு மிஷினுக்கு கொடுத்து அதை வேலை செய்ய வைக்கிறது தான் என்னது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? இல்லையா? ஏடிஎம் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஆனால் கையில் என்னமோ ஒன்று இருக்குமே, ரிமோட்டா? ஃபோன் இருக்கா? வாய்ஸ் சர்ச்லாம் பண்ணுறீங்களா? எப்படி ப்ராசஸ் பண்ணுது? அதை ஒரு QR கோட், சரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே கவனி. இப்போ ஃபோனில் QR கோட்லாம் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறீங்கல்ல, எல்லாமே என்னது தான்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். பிசாசு தந்திரமாக என்ன பண்ணுறான்? அந்த ஒருத்தன் கூட ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். கவனிங்க. ஓகேயா? பாருங்க, அந்த குட்டி பிள்ளை 3 years old, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை சொல்கிறேன், 3 years old, ஃபோனோட பேட்டர்ன் போட்டு அன்லாக் பண்ணிடுறாங்க. இப்போ அது 2 years old மாறிட்டு வருது போல். அந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணி வச்சுருக்கு? அட்ராக்ட் பண்ணுது. பிள்ளைங்களா, மன திரும்புங்க. யாரெல்லாம் நைட்டு படுத்ததுக்கு அப்புறம் பெட்ஷீட்டை போட்டு ஃபோனை நோண்டி கேம் விளையாடுறியோ, தயவு செய்து இந்த ரிட்ரீட்லேயே மனம் திரும்பிட்டு போயிருங்க. என்ன கேம் அது? பாலு அந்த மாதிரி வச்சு விளையாண்டா பரவாயில்ல. அடுத்தவங்களை அடிக்கிறது ஒரு கேமா? ஒரு மனுஷனை கொல்ற மாதிரி ஒரு பொம்மையை கொல்றது ஒரு கேமா? அந்த கேம் நீங்கள் விளையாடணுமா? நீ யோசித்து பாரு. ஏதோ ஒரு ராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஒரு மனுஷனை கொல்ற மாதிரி விளையாடுறது ஒரு விளையாட்டா? ஐடியில் வைரஸ் அனுப்புறது, ஹேக் பண்ணுறது, எதுக்கு இந்த மாதிரி கேம்லாம் நீங்கள் விளையாடுறீங்க? எனக்கு புரியவே இல்லை. யாரெல்லாம் நைட்டு தூங்கும்போது பெட்ஷீட்டை பொத்திட்டு மொபைல் ஃபோன் எடுத்து அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் விளையாடுறியோ, தயவு செய்து இன்றைக்கி ப்ரேயர் டைம் கொடுத்தாங்கன்னா தயவு செய்து மனம் திரும்பிடுங்க பிள்ளைங்களா. நம்ம பார்த்த ஹெவன் பிக்சரை நோக்கி ஹெவன் விட்டுட்டு ஹெல் பிக்சரை நோக்கி நீங்கள் வேகமாக ஓடிட்டுறீங்க. தயவு செய்து நான் சின்சியராக மனம் வருதி சொல்கிறேன். தயவு செய்து இன்றைக்கே அந்த பாவத்தை அறிக்கிட்டு இப்பயே விட்டுருங்க, சரியா? நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். 2வது பிக்சரில், அதே ஸ்லைடில் 2வது பிக்சர் பாருங்களேன். ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு தெரியுமா? தலையில் ஒரு டிவைஸ் மாட்டியிருக்காரு தெரியுமா? ரீசெண்டாக தான் எனக்கு இது தெரியும். இல்லை VR அடுத்து வருது. வெயிட் நான் ஆன்சர் கேட்கல. வெயிட். இது என்ன தெரியுமா? யாருக்கெல்லாம் நைட்டு தூக்கம் வராமல் யோசிச்சுட்டே இருக்காங்களோ, இந்த டிவைஸை மாற்றிட்டா இந்த டிவைஸ் வந்து நம்ம தாட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிடுவோம். நம்மளை எதையுமே யோசிக்க விடாமல் தூங்க வச்சிருமா. பார்த்தீங்களா அந்த AI டெக்னாலஜி எப்படி போகுதுன்னு? நீ நினைக்கிற நினைவுகளை அது என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு? கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஒரு டிவைஸை இப்போ இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். VR டெக்னாலஜி, விர்ச்சுவல் ரியாலிட்டி. இல்லாத உலகத்தில் உன்னை வாழ வைக்கிற மாதிரி. என்னை விட உங்களுக்கு இதெல்லாம் நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ மோசமாக என்ன பண்ணிகிட்ருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போகுது. கலராக என்ன பண்ணோம்? கலராக கவச்சு காட்டி இதான் ஃபோனு, கேமு, வீடியோஸ், அதெல்லாம் நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பிசாசு வச்சுருக்க ஒரு விஷயம். ஆனால் அது பின்னாடி என்ன நடந்துட்டுருக்கு? உன் ஆத்மாவை அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? நரகத்தை நோக்கி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். அதனால் இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? கார்ட்டூன்ஸ் பார்க்க கூடாது. முக்கியமாக இந்த ஏலியன்ஸ்ன்ற கான்செப்ட் தயவு செய்து பிள்ளைங்களா அந்த மாதிரி வினோதமான கார்ட்டூனே பார்க்கக்கூடாது. யாராவது அதை நம்பி அது மாதிரி நீங்கள் கேம் சொல்லி விளையாண்டுருந்தீங்கன்னா தயவு செய்து இதே ரிட்ரீட்டில் மனம் திரும்பிடுங்க. எனக்கு அந்த மாதிரி விளையாடுற பிள்ளைங்களை தெரிஞ்சனால தான் நான் சொல்கிறேன். ஏலியன்ஸ்ன்ற ஒரு கான்செப்டை தப்பாக அவங்கக்கிட்ட எல்லாரும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. புரியுதா? அந்த ஊரில் UFO பறந்துச்சு, ஃபாரின்லேருந்து ஸ்பேஸ் ஷிப்பில் வந்தாங்க, வேற ஒரு கிரகத்துலேருந்து ஸ்பேஸ் ஷிப்பில் வந்தாங்க. இந்த மாதிரி ஒன்றெல்லாம் பிசாசு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? உன் மைண்டை குழப்பிட்டு இருக்கான், உன் மைண்டை தீட்டுப்படுத்திட்டு இருக்கான். அப்போ தான் நீ வந்து அவன் சொல்கிற பொய்யெல்லாம் நம்புவ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நம்புவ, அதையே ஒரு நாள் உன் தெய்வமாக ஏற்றுக்குவ அப்படின்னு சொல்லி உன் மைண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தீட்டுப்படுத்திட்டு இருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி வினோதமான உருவங்கள் இருக்கிற கேமோ, அடுத்தவனை கொல்ற மாதிரி இருக்கிற கேமோ நீ விளையாண்டு இருந்தேன்னா இன்னையோடு அதை தயவு செய்து விட்டுடு. ஏஸ்பா கிட்ட பலன் கேளு, ஏஸ்பா கண்டிப்பாக உனக்கு பலன் தருவார், சரியா? அதே மாதிரி என்ன பண்ணக்கூடாது? நான் ஏலியன் கேம்லாம் விளையாடல, நான் கிரிக்கெட் விளையாடுறேன், வேண்டாம், உன் நேரத்தை அவன் திருடுறான். ஓகேயா? இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதுக்கெல்லாம் நோ சொல்ல போகிறோம். ஓகேயா? நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட் ஸ்லைட். யார் அந்த ஆட்டுக்குட்டின்னு நினைக்கிறீங்க? நம்மளா? ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தானே தொலைஞ்சு போச்சு. நான் அந்த ஆட்டுக்குட்டி, நீங்களாம் அந்த ஆட்டுக்குட்டியான்னு யோசித்து பாருங்கள். இந்த கதை தெரியுமா உங்களுக்கு? அந்த மேய்ப்பர்கிட்ட எத்தனை ஆடுகள் இருந்துச்சு?
இப்போ இதில் வந்து ஒரே ஒருத்தன் மட்டும் தப்பு பண்ணுறான். எனக்கு வந்து 99 பேர் இருக்காங்கப்பா, அவன் ஒரு ஆள் தானே, போனா போட்டோம் அப்படின்னு ஏசப்பா விட்டுருவாரா? இல்லை. உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டா, உன்னை ஞாபகம் வச்சு கூப்பிட்டா உனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஆண்டி வந்து என் பேரை கரெக்டாக சொல்லி கூப்பிட்ட உடனே எனக்கு அவ்வளோ, ஆண்டி என் பேரெலாம் ஞாபகம் வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் பிள்ளைங்களா, ஏசப்பாக்கு உன் நினைவுகளும் நினைவுகளின் தோற்றம் கூட என்ன பண்ணுமா தெரியுமா? நாவில் சொல் பிறவாததுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணியிருக்காரு, அறிஞ்சிருக்காரு. இன்னைக்கு அந்த ஒரு ஆடா பிக்சர் பார்க்குறீங்களா எல்லாரும்? அந்த ஒரு ஆடு நீயா அப்படின்னு நான் யோசிக்க பார்க்க போகிறேன். அந்த ஒரு ஆடு நானா ஏசப்பா? நான் போய் முள்ளில் மாட்டிக்கிட்டேனா? என்னை வந்து காப்பாற்றிடுங்க ஏசப்பா. போதும், வீடியோ கேம்ன்ற முள்ள மாட்டினது போதும், டிவின்ற முள்ள மாட்டினது போதும், சீரியல்ன்ற முள்ள மாட்டினது போதும். எனக்கு எப்போ செகண்ட் கம்மிங் இருக்குன்றதே தெரியாது. அந்த நாளையும் நாளிகையும் நான் அறிந்ததில்லை. அந்த ஒரு ஆடு மாதிரி என்னை வந்து தூக்கிட்டு போயிருங்க ஏசப்பா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்? ஜீசஸ் கிட்ட கேட்கப்போம். சரி, இப்போது நம்ம ஒரு குட்டி ஸ்கிட்டு பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஷீபாவும் மெட்டில்டாவும் 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் நீட் கோச்சிங்கிற்காக ஒரு இன்ஸ்டிடியூட்டில் சேர்கிறார்கள். ஹாஸ்டல் அறையில் இருவரும் சந்தித்து அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். ஹாய்ப்பா. ஹாய், உன் பேர் என்ன? என் பேர் ஷீபா. உன் பேர் என்ன? என் பேர் மெட்டில்டா. ஓ, எங்கேருந்து வந்திருக்க? நான் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். நீ எங்கேருந்து வந்திருக்க? நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். ஓ, ஓகே ஓகே. இந்த ரூம்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே, சரி மெட்டில்டா, நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் இந்த கபோர்டில் அடுக்கிக்கிறியா? நான் வேணா அந்த கபோர்டில் அடுக்கி வச்சுக்கிட்டுமா? இங்கேயா சொல்கிற? சரி, ஓகே. என்ன மெட்டில்டா, கபோர்டில் துணிலாம் எடுத்து அடுக்கி வைப்பேன்னு பார்த்தா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸாக எடுத்து அடுக்கி வச்சிருக்க. ஐயோ ஷீபா, இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா எனக்கு கிஃப்டாக கொடுத்தது. ஓ, இப்போ அம்மா அப்பா விட்டு தூரமாக வந்திருக்கோம்ல, அதனால் எப்போ அம்மா அப்பா கிட்ட பேசணும்னு நினச்சாலும் என்கிட்ட ஃபோன் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட் படிக்கணும்ல, அதனால் லேப்டாப் வச்சுருக்கேன். ஓ, அதுக்கப்புறம் கொஞ்சம் போர் அடிக்குமா, அப்போ கொஞ்ச நேரம் மொபைலில் கேம் விளையாடுவேன், கொஞ்ச நேரம் லேப்டாப்பில் கேம் விளையாடுவேன். ஓ, இதெல்லாம் விட என்கிட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டா என் கூடயே இருக்க, நான் என்ன கேட்டாலும் அது ஆன்சர் பண்ணும், அப்படி என்னுடைய அலெக்ஸா வச்சிருக்கேன். என்ன மெட்டில்டா சொல்கிற? இந்த டிவைஸ் பேசுமா? ஆமாம் ஷீபா, நீ என்ன இப்படி ஒரு அப்டேட்டே இல்லாமல் இருக்க? நான் எங்கள் அம்மா அப்பா இல்லைன்னா கூட இந்த உலகத்தில் இருந்துருவேன், ஆனால் இந்த டிவைஸ் எல்லாம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அதுவும் இது என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. என்ன சொல்கிற மெட்டில்டா? இந்த டிவைஸ் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு மெட்டில்டா. ஆமாம், உனக்கு ஒன்றும் தெரிய மாட்டுக்கல, அப்படி தான் இருக்கும். சரி, நம்ம ஹாஸ்டல் வார்டன் சொல்லியிருந்தாங்க, நம்ம நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, நம்மளை மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம 2 பேரும் போய் மேமை பார்த்துட்டு வந்துடலாமா? போகலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு நீட்டு கோச்சிங்க்காக எங்களுடைய ட்ரைனிங் சென்டருக்கு வந்தது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? சரி, ஆனால் தினமும் எங்கள் ஹாஸ்டலில் காலையில் 5 மணிக்கு ப்ரேயர் இருக்கும். நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக என்ன செய்திடணும், அதில் கலந்து கொள்ளணும். சரியா? படிப்பை விட ஒரு பெரிய காரியம் இருக்குது. அது என்ன தெரியுமா? ரட்சிப்பு. அப்புறம் நீங்கள் ஜீசஸை போல் வாழலைன்னு வச்சுக்கோங்க, எந்த படிப்பு படித்தாலும் சரி பிரயோஜனமும் கிடையாது. எந்த படிப்பு படித்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகேயா?
இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் பாருங்களேன், நடக்கிற அடையாளங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே ஏசப்பா 2வது வருகை வரப்போகிறாருன்னு தெரியுது. நம்ம எல்லாம் அதனால் இப்போமே விழிப்புணர்வு உள்ளவர்களாக நம்ம இருப்போமா? ஓகேவா? ஓகே மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். மெட்டில்டா, நம்ம மேம் சொன்னது எவ்வளோ உண்மை இல்லை? இன்னைக்கு கூட நான் நியூஸ் பேப்பரில் படித்தேன். எங்கே பார்த்தாலும் ஒரே நிலநடுக்கம் தான். அது மட்டும் இல்லை, உனக்கும் தெரியும் தானே, இஸ்ரேல் அமாஸ் அங்கே யுத்தம் நடக்குது, உக்ரைன் ரஷ்யா யுத்தம் நடக்குது, சூடானில் உள்நாட்டு போர் நடக்குது. இப்படி நாடுகளுக்கு விரோதமாக போர் நடந்துட்டு இருக்குது. ஏசப்பாவுடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. மெட்டில்டா, நான் சொல்றது கொஞ்சம் கேள. ஏசப்பா சீக்கிரம் வர போறாங்க மெட்டில்டா. இந்த ஷீபா இருக்கா பாருங்களேன், எப்பவுமே அப்படிதான், ஒரு அப்டேட்டும் கிடையாது. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாரு, ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாரு. அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை ஷீபா. நீ வேற, எத்தனை நிலநடுக்கம் வந்தாலும் எனக்கு பயமே இல்லை. ஏன்னா இந்த அலெக்ஸா இருக்குல்ல, இது என்னை பத்திரமா பார்த்துக்கும். நிலநடுக்கம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் முன்னாடியே எனக்கு அலர்ட் மெசேஜ் கொடுத்துரும். உனக்கு தெரியுமா? நீ சொல்கிறதுலாம் நல்லதாக இருக்கு மெட்டில்டா. நிலநடுக்கம் வந்ததுன்னா நெட்வொர்க்கே இருக்காதே. நீ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மிக்ஜாம் புயல் வந்ததில்ல, அப்போது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், நெட்வொர்க்கே கிடைக்கல எல்லாருக்கும். நிலநடுக்கம் வந்தால் நெட்வொர்க்கே இல்லாமல் போயிடும். அப்போ எப்படி உன்னோட இந்த டிவைஸ் உன்னை அலர்ட் பண்ணும்? அச்சிச்சோ எம்மா, நீ கொஞ்சம் நிறுத்து. காலையில் கோச்சிங் கிளாஸ்க்கு நேரமாக எந்திரிக்கணும். நான் அலார்ம் செட் பண்ணிவிட்டு படுக்க போகிறேன். அலெக்ஸா, மார்னிங் 4:30க்கு அலார்ம் செட் பண்ணு. அலார்ம் செட் அட் 4:30 AM. ஏசப்பா, இந்த மெட்டில்டாக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க ஏசப்பா. மறுநாள் காலை 4:30 மணிக்கு. இட்ஸ் 4:30 AM. Wake up. ஹை ஷிபா, குட் மார்னிங். குட் மார்னிங் மெட்டில்டா. அச்சிச்சோ, என்ன இந்த பொண்ணு இவ்வளோ சொல்லியும் ஒரு அப்டேட்டும் இல்லாமல் பைபிளை தூக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு. நீ பைபிளில் தான் வசனம் படிப்பியா? ஆமாம் மெட்டில்டா. முட்டி போட்டு வேற ஜோம் பண்ணிட்டு இருக்க. நான் பாரு. அலெக்ஸா, இன்றைய வசனம் சொல்லு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. அலெக்ஸா, ஒரு ஷார்ட் ப்ரேயர் பண்ணு. கடவுளே, இந்த நாளுக்காக நன்றி, என்னை ஆசீர்வதியும். ஆமென். பாத்தியா மெட்டில்டா, இதெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. ஆனால் என்ன தான் இருந்தாலும் இது ஒரு மிஷன். நீ வேதத்தை கையில் எடுத்து வாசிக்கும்போது ஏசப்பா உன் கூட பேசுகிறத உன்னால் உணர முடியும் மெட்டில்டா. அச்சோ எம்மா, நீ கொஞ்சம் நிறுத்துறியா? போயிடு இங்கேருந்து. என்னை ரொம்ப டென்ஷன் படுத்துகிறா. காலையிலே இப்போ எனக்கு ஒரு நல்ல மியூசிக் கேட்டால் தான் என் மைண்டே ஃப்ரெஷ் ஆகும். அலெக்ஸா, ஒரு நல்ல மியூசிக் ப்ளே பண்ணு. ஓகே. ஐயோ, பாட்டை கேட்டுகிட்டே கிளாஸ்க்கு வர டைம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வைப்போம். சிவா, கிளம்பிட்டியா? இந்த நான் வந்துடுறேன், ஒரு நிமிஷம் இரு. எங்கே இவ? சத்தத்தையே காணோம். ஏய் சிவா, நம்மகிட்ட சொல்லாமல் போக மாட்டாளே.
2 பேரும் சேர்ந்து தான் போவோம் கிளாஸ்க்கு. ஷிபா கோச்சிக்கிட்டாளா? அப்டேட் இல்லைன்னு சொன்ன, கோச்சிக்கிட்டா போல. ஷிபா ஷிபா பைபிள் இங்கே தான் இருக்கு. அச்சோ, ஐயோ, ஷீபா பேகு இங்கே தான் இருக்கு. ஐயோ, ஒரு மாதிரி பண்ணுதே. இங்கே பார்க்கலாம். ஷீபா, ஷீபா, ஐயோ, ஒருவேளை அந்த வார்டன் மேம் சொன்ன மாதிரி ஏசப்பா திரும்பி வந்துட்டாங்களா? அச்சோ, எனக்கு தலைக்குள்ளெல்லாம் ஏதோ பண்ணுதே. அச்சோ, ஏசப்பா வந்து ஷிவா மட்டும் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்களா? அச்சோ, நான் கைவிடப்பட்டுட்டேனா? ஏய் அலெக்சா, ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் இருந்தா சொல்லு அலெக்சா. அலெக்சா சொல்லு, அலெக்சா ப்ளீஸ். ஃபோன் எங்க? அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்பேன். அச்சோ, அம்மாவுக்கு லைனே போலையே. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுறது? இந்த ரிட்ரீட்டில் கூட ரட்சிப்பை பற்றி எவ்வளோ சொல்லி கொடுத்தாங்களே, நான் ரொம்ப அலட்சியமாக இருந்துட்டேனே. ஏசப்பா இப்போலாம் வரமாட்டாருன்னு ரொம்ப கிண்டலும் திமிருமா இருந்துட்டேனே. மலை மாதிரி நம்பியிருந்த அலெக்சா எனக்கு இப்போ உதவியே செய்யலையே. என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஐயோ, ஏசப்பா ஏசப்பா ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்களே. நான் நல்ல பிள்ளையாக மாறிடுறேனே, மனம் திரும்பிடுறேனே. ஏசப்பா ஏசப்பா ப்ளீஸ் ப்ளீஸ். உனக்கு கொடுக்கப்பட்ட தருணங்கள் முடிவடைந்தது. ஐயோ, இனி காலம் செல்லாது. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மத்தேயு 25:13. சார் கனி, எது பேசுறீங்க? சரி, இப்போ எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணலாமா? அப்படியே ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் முழங்கால் போடுங்க. இவளை பார்த்துட்டு பேச முடியுதா அவங்களால? ஆண்டவர் வர போகிறார், நிச்சயமாக நடக்க போகுது. அதனால் இப்போ தயவுசெய்து எல்லோரும் முழங்கால் போட்டு கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கணும் ப்ளீஸ். நல்ல முழங்கால் போடுங்கம்மா, எல்லோரும் நல்ல முழங்கால் போடுங்க. இதுதான் கடைசியாக இன்றைக்கி நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. எல்லோரும் கண்ணை மூடணும். தயவுசெய்து யாரும் பேசாதீங்க, யாரும் இன்னொருத்தரோட பேசக்கூடாது இப்போது. ஏன்னா உன்கிட்ட இருக்கிறவனுக்கு ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கும். நீ அவனை கெடுத்தேன்னா அது பெரிய அபாயம். நான் காலையிலே சொல்லிட்டேன், யாரும் இன்னொருத்தரோட பேசக்கூடாது. உண்மையாக ஜெபிங்க. இது கடைசி தருணம் இன்றைக்கி ரிட்ரீட்டில். இயேசுவே எனக்கு இறங்கும், இந்த மாதிரி நான் விடப்படக்கூடாது. விடப்பட்டால் நரகம்தான். ஆண்டவர் வரும்பொழுது நான் போயிடணும். அவர் எப்போ வருவார்னு யாருக்கும் தெரியாது. நீள முழங்கால் போடுங்க, நல்ல நீள முழங்கால். பாப்பா எல்லோரும் நீள முழங்கால். இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தீங்கள்ல, நல்ல நீள முழங்கால் போடுங்க. நீள முழங்கால், நீல் டவுன். முன்னாடி இருக்க பாப்பா நீள முழங்கால். கண்ணை மூடு, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இப்போ பார்த்ததெல்லாம் யோசித்து பாருங்கள். மதியானம் எல்லாம் கேட்டிருக்கீங்க இல்லையா? எவ்வளோ சத்தியம் கேட்டோம் பிள்ளைங்களா? என்னென்ன இச்சை வந்திருக்குது ஹிருதயத்துக்குள்ளே, எத்தனை விதமான இச்சைகள். அதுக்கு பதிலாக தேவனுக்கு அடுத்த ஆசைகள் வேணும். டெவலப் காட்லி டிசையர்ஸ். எனக்கு ஆண்டவர் வேணும், நான் ஆண்டவர் பிள்ளையாகணும், ஆண்டவருடைய ரட்சிப்பு வேணும், நான் அவருக்காக ஜீவிக்கணும், அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்.
எங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படணும், என்னை பார்க்குறவங்க சந்தோஷப்படணும், நான் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும். இந்த தேவையில்லாத இச்சைகள் எல்லாம் என்னை விட்டு போகணும். என்னென்ன இச்சைகள் உள்ளத்துக்குள்ளே இருக்குது யோசித்து பாருங்கள். எதெல்லாம் பார்த்து நீங்கள் இச்சித்திருக்கீங்க? இச்சையினால் திருடினவங்க இருக்கிறீங்களா? இச்சித்து திருடினவங்க ஆண்டவர் இப்போ உணர்த்துவார். இச்சித்து திருடிட்டு பொய் சொல்கிறது, பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னும் வேறு பாவம் செய்கிறது. பைபிள் அந்த இச்சைன்ற பாவம் கொலைக்கு கொண்டு போயிருக்கு, கொடூரமான பாவங்களுக்கு கொண்டு போயிருக்கு. கடைசியில் அந்த பாவம் அவங்களுக்கு மட்டும் இல்லை, குடும்பத்துக்கும் சாபத்தை கொண்டு வந்திருக்கு. அதில் ஒருத்தன் ஆகான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்காம பொருட்களை எடுத்து திருடி கூடாரத்துக்குள்ளே கொண்டு ஒழிச்சு வச்சான். ஆகானுடைய மனைவிக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியும், யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சாங்க. ஆனால் தேவன் பார்த்து கொண்டே இருந்தார். ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ என்னென்ன பாவங்களை ஒழிச்சு வச்சிருக்கிற? பூமி கடியில் ஒழிச்சு வச்சிருக்கிறியா? எங்கெல்லாம் உன் பாவத்தை நீ ஒழிச்சு வச்சிருக்கிற? ஆண்டவருக்கு முன்பாக நீ மறைக்கவே முடியாது. நீ என்ன செய்தாலும் உன் பாவத்தை மறைக்க முடியாது. ஆண்டவருக்கு முன்னால் அது அப்படியே இருக்குது, உன்னுடைய பாவம் அப்படியே இருக்குது. கண்ணை மூடி ஜெபிக்கணும், கண்ணை மூடணும். கண்ணை மூடு, தயவுசெய்து ஆண்டவருக்கு இடம் கொடு. ஆண்டவர் உன்னோட பேசும்படியாக ஒரு நேரம் கொடு அவருக்கு. ஆண்டவர் உன்னோட பேசுவார், உன்னை ரட்சிப்பார். இன்னும் உன்னுடைய வாழ்நாளை நீ வீணாக்க வேண்டாமே. நீ ரட்சிக்கப்பட்டா எவ்வளோ உனக்கு ஆசீர்வாதம், உன்னுடைய ஜீவியத்தில் ஆசீர்வாதம் வரும். எவ்வளோ நாளாக வசனம் கேட்டுகிட்டே இருக்கீங்க பிள்ளைங்களா? ரட்சிப்பை இன்னும் கடத்திக்கிட்டே இருக்கிறீங்களா? நாளைக்கு நாளைக்குன்னு சோம்பேறியுடைய ஒரே ஒரு வார்த்தை அதுதான், நாளைக்கு, டுமாரோ. அப்புறம் இப்போ கெஞ்சி கேளுங்க, ஆண்டவரே இன்றைக்கே நான் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே இந்த ஒரு பாவத்தை என்னால் விட முடியல, இந்த ஒரு பாவத்தை என்னால் அறிக்கையிட முடியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கேளு. இந்த ஒரு பாவத்தை எனக்கு வெளியே சொல்ல ரொம்ப பயமாக இருக்குது. இந்த பாவத்தை சொன்னால் என்ன ஆகும்? இந்த பாவத்தை சொன்னால் என் படிப்பு போயிடுமா? இந்த பாவத்தை சொன்னால் என் குடும்ப பேர் போயிடுமா? இந்த பாவத்தை சொன்னால் ரொம்ப அவமானம் வருமா? இல்லை, ஆண்டவர் மகிமைப்படுவார். நம் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது இயேசு சுவாமி மகிமைப்படுவார். இயேசு ஆண்டவர் மகிமைப்படுவார். பாவத்தை அறிக்கை செய்யணும். இப்போமே நீங்கள் அறிக்கை செய்து ஜெபிங்க, அறிக்கை செய்து ஜெபிங்க. எவ்வளோ பொய்களை சொல்லியிருக்கிறீங்க, யார்கிட்டெல்லாம் பொய் சொன்னீங்க? நேற்று எத்தனையோ பிள்ளைகள் வந்து அறிக்கையிட்டீங்க. அதை சரி செய்யணும். அறிக்கையிட்டது ஒரு காரியம், உங்கள் மனசாட்சி சுத்திகரிக்கணும். ஆகவே யார்கிட்ட சொன்னீங்களோ நீங்கள் அவங்ககிட்ட போய் அதை சொல்லணும். நான் அன்றைக்கி உன்னிட்ட அப்படி போய் சொன்னேன், மிஸ் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியான்னா முடிச்சிட்டேன் மிஸ்ன்னு சொல்கிறது, பரீட்சையில் காப்பி அடிக்கிறது, மற்றவங்களுக்கு காட்டி கொடுக்கறது. கொஞ்சம் காட்டுடானா உடனே எக்ஸாம் பேப்பர் ஆன்சர் பேப்பரை ஃப்ரெண்டுக்கு காட்டுறது. என்ன மாதிரியெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள். அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே நம் மன்னியும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ அறிக்கையிட்டு நீ சரி செய். ஆண்டவர் இன்னும் நீ நன்றாக படிக்கும்படி கிருபை கொடுப்பார். நீள முழங்கால் போடணும். ஜெபம் பண்ணுங்கள். யோசித்து பாருங்கள். இன்னும் முதல் கற்பனையிலேருந்து யோசித்து பாருங்கள். எவ்வளோ தேவனை நீங்கள் மட்டுப்படுத்தியிருக்கிறீங்களா? ஆண்டவரே நமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுக்கல. நம்முடைய பிரசன்னத்தில் நான் எவ்வளோ கனவீனமாக இருந்திருக்கிறேன், கவலையீனமாக இருந்திருக்கிறேன். இங்கே பார்த்து ஜெபம் பண்ணு, கண்ணை மூடி ஜெபம் பண்ணு. என் கண்ணை அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், இங்கே அங்கே. என் கண்ணை அடக்க முடியாது, வீட்டில் என் காலை அடக்க முடியாது, வீடு வீடாக சுற்றுறது, எத்தனை பாவங்கள், வாயில் பாவம், சரீரத்தில் பாவம். அறிக்கையிடுங்க. இதுதான் நேரம். ஆண்டவர் உங்களை கழுவி சுத்திகரிப்பார். எல்லா பாவங்களையும் அவருடைய ரத்தம் கழுவி சுத்திகரிக்கும். ஆனால் பாவம் இல்லைன்னு சொன்னால் கஷ்டம். நம்ம யாருமே பாவம் இல்லாதவங்க இல்லை. ஆகவே பாவங்களை அறிக்கையிட்டால் நமக்கு எவ்வளோ இரக்கம் கிடைக்கும். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வசனம்தான், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். முழங்கால் போடணும்னு சொன்னேன். தாராளமாக 1 மணி நேரம் போடலாம். ஸ்கூலில் பனிஷ்மெண்ட்டுக்கு போட்டிருக்கீங்களா? இப்போ ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு உங்கள் நிலைமைக்காக கெஞ்சலாம். ஆண்டவரே நான் இன்னும் இவ்வளோ மோசமான நிலையில் இருக்கிறேனே, எனக்கு கூட நம்பிக்கை இருக்கா? எனக்கு நம்பிக்கை இருக்கா? கேளுங்க. ஆண்டவரே எனக்கு நம்பிக்கை இருக்கா? இதே மாதிரி தான் நான் போகிறேன்னா? வாய்த்திறந்து ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் பேர் ஜெபிக்கிறீங்க, நல்லா வாய்த்திறந்து ஜெபம் பண்ணுங்க. சத்தமாக ஜெபிக்கலாமே, சத்தமாக ஜெபிக்கலாம்.
சத்தமாக ஜெபிங்க, சத்தமாக ஜெபிங்க. ஜெபிக்க தெரியும்ல, ஜெபிங்க. ஆண்டவர் கேட்குறார், உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறார். அவருக்கு ரொம்ப பிரியமானது மனம் திரும்புதலின் ஜெபம். 2 பேர் ஜெபம் பண்ண ஆலயத்துக்கு போனாங்க. ஒருத்தன் புகழ்ந்து புகழ்ந்து சொல்லிகிட்டு இருந்தான். ஆனால் இன்னொருவன் சொன்னான், தேவனே பாவியாகி என் மேலே கிருபையாயிரும். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுத்தார். எவ்வளோ சந்தோஷத்தோடு அவருடைய சமூகத்திலேருந்து போனான். தாழ்த்தி கெஞ்சி கேளு, ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும். வாய் திறந்து கேளு. எவ்வளோ பொல்லாப்பு பேசிகிட்டு இருக்க, எவ்வளோ வாய் பேசுகிற, ஆண்டவர் நோக்கி கெஞ்சி கேளு. தேவனே என் மேல் கிருபையாயிரும். என் பாவங்களை எனக்கு மன்னியும், என் பாவங்களை அறிக்கையிட எனக்கு உதவி செய்யும். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நான் எவ்வளவு அவகீர்த்தி பண்ணியிருக்கேன். என் ஜீவியத்தை பார்த்தவங்க எத்தனை பேருக்கு நான் வேதனையை தான் கொடுத்துருக்குறேன். இது என்ன கிறிஸ்தவ பிள்ளையா? இது நடக்கே பாரு, இது ஜீவியத்தை பாரு, இந்த வேணா கிறிஸ்தவ பையனா? ஐயோ எவ்வளோ துக்கமாக இருக்குது. பேரை பார்த்தா கிறிஸ்தவ பேராக இருக்குது. ஆண்டவர் கெஞ்சி கேளுங்க. ஜெபிக்கிறீங்க, கட்டாயம் ஆண்டவர் கேட்பார். உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் கேளுங்க. கேட்குறதே தேவன் கொடுப்பார். ரட்சிப்பு வேணும் ஆண்டவரே, ரட்சிப்பு தான் ரொம்ப முக்கியம். ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்பட்ட டீச்சர்ஸ் கண்ணீரோடு கெஞ்சி கேளுங்க. இந்த பிள்ளைங்க இந்த வந்த நிலையில் போகவே கூடாது ஆண்டவரே. யாரும் இருதயத்தை கடினப்படுத்திட்டு போகக்கூடாது. கூட்டிகிட்டு வந்த ஆண்டிமார் தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. கூட்டிகிட்டு வந்துட்டோம், வேலை முடிஞ்சிச்சின்னு நினைக்க வேண்டாம். நான் உங்களுக்கு பஸ்ஸு காசு போட்டேன், அவங்களுக்கு உதவி செய்தேன், என் பொறுமை என்னுடைய பொறுப்பு முடிஞ்சிச்சின்னு நினைக்க வேண்டாம். ஜெபிங்க. இங்கே உழைக்கிற டீச்சர்ஸும் நீங்கள் ஜெபிங்க. இந்த பிள்ளைகளுடைய நித்தியத்துக்கும் ஆசீர்வாதமானாங்கன்னா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். பரலோகத்தில் எவ்வளோ பெரிய ரிவார்டு உங்களுக்கு இருக்குது. ஆண்டவர் ரிவார்டு கொடுப்பார், ஜீவ கிரீடம் கொடுப்பார். ஆண்டவருக்காக உழைக்கும் பொழுது, ஆண்டவருக்காக ஜீவிக்கும் பொழுது, ஆண்டவருக்காக பரிசுத்தமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் கிரீடம் கொடுப்பார். ஜெபிங்க, ஜெபிங்க. எல்லா பாவங்களையும் அறிக்கையிடுங்க. 5ஆம் கற்பனை எவ்வளோ மீறி இருக்கிறீங்க. அப்பா அம்மாவை ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, அவமானப்படுத்துறது, எத்தனை இடம் கூப்பிட்டா கூட பதில் சொல்லாமல் இருக்கிறது, இல்லை மொட்டை மொட்டையாக பேசுகிறது. கூப்பிட்டா மொட்டை மொட்டையாக பேசுகிறது. இந்த வரேம்மா அப்படி சொல்ல மாட்டாங்க, இந்த வரேன் அப்படி சொல்லியிருக்கீங்களா? அம்மா அப்பா கூப்பிடுறப்ப மொட்டையாக பதில் சொல்லியிருக்கீங்களா? இல்லை டீச்சர்ஸ்ட்டு அப்படி மொட்டையாக பேசியிருக்கீங்களா? மதியீனம். நிறைய பிள்ளைங்களுக்குள்ள மதியீனம்தான் இருக்குது. மதியீனனுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. ஃபூலிஷாக இருக்கிறோன்ற உணர்வு கூட இல்லை. ஐயோ இவ்வளோ முட்டாளாக நான் இருக்கிறேனேன்ற உணர்வு கூட இல்லை. அது இன்னும் எவ்வளோ பரிதாபம். ஆண்டவர் உங்களை ஞானவானாக்கணும்னு ஆசைப்படுறார், ஞானமுள்ள பையனாக்கணும்னு ஆசைப்படுறார், ஞானமுள்ள பெண்ணாக மாற்றணும்னு ஆசைப்படுறார். மரியாதை குறித்து என்ன போட்டிருக்கு? இவள் செய்தது எங்கெல்லாம் உலகத்தின் எல்லா இடத்துலையும் இது தெரிய வரும்னு சொல்கிறார். ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ என்ன ஜெபிக்கிற, நீ இப்பொழுது என்ன ஜெபித்து கொண்டு இருக்கிற, நீ என்ன செய்து கொண்டு இருக்கிற? திருடின பொருளை வச்சிட்ருக்கீங்களா? திருடின பொருளை உன்னால் உபயோகிக்கவே முடியாது, ஒழிச்சு தான் வைக்க முடியும். இல்லை அப்படி சொன்னால் அப்போ பொய் சொல்லணும். திருடின பொருளை யாராவது கேட்குறப்ப பொய் சொல்லியிருக்கீங்களா? இல்லை இது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது தான். இருக்குதா அப்படி? எத்தனை இடங்களில் பொய் சொன்னீங்க, பொய் சாட்சி சொன்னீங்க. பார்க்காமலே இருந்துட்டு நான் பார்த்தேன்னு சொல்கிறது, இந்த 2 கண்ணால் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது. கிளாஸில் அதே மாதிரி ஒரு பிள்ளையோட ரெக்கார்டு எடுத்து இன்னொரு பேக்குக்குள்ளே வச்சுட்டு எவ்வளோ பிரச்சனையை கிளாஸில் உண்டு பண்ணுறது. எத்தனை பேருக்கு வேதனை, சாபம். அது நீ மற்றவங்களுக்கு வேதனை கொடுத்தீங்கன்னா அது சாபம். அது சாபமாக உனக்கு வந்து சேரும். மற்றவங்களுக்கு வேதனை கொடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு வேதனை கொடுக்கக்கூடாது. கஷ்டப்பட்டு படித்த பிள்ளை அந்த ரெக்கார்ட் புக்கை எங்கேயோ ஒழிச்சு வைக்கிறது, அது எவ்வளோ பெரிய சாபம். அது யோசித்து பாருங்கள். அசுத்த பாவங்கள் எவ்வளவு, எத்தனை ட்ராப்பில் இருக்கிறீங்க யோசித்து பாருங்கள். மொபைல் ஃபோனு, சேட்டிங், என்னது என்ன ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டாகிராமா, இன்டர்நெட்டா, என்னத்தை பார்க்குறீங்க? எவ்வளோ நேரம் விளையாண்டு, இந்த பப்ஜி கேமாக என்னமோலாம் விளையாண்டு, அதே மாதிரி பெரியவங்க லோன் எடுத்து, இந்த வாலிப பிள்ளைங்க ஆன்லைனை எவனோடையோ பேசி அவன் கூப்பிட்றான்னு சொல்லி போய் செத்தே போயிருக்காங்க. ஜாக்கிரதை. ஜெபிங்க. இன்னும் என்னென்ன பாவம் இருக்குது யோசித்து பாருங்கள். எவ்வளோ தெளிவாக இங்கே உங்களுக்கு ஆண்டிமார் சொல்லி கொடுத்தாங்க, அங்கிள்ஸ் சொல்லி கொடுத்தாங்க.
அசுத்த பாவம் விடவே விடாது, ஈஸியாக விடாது. எண்ணங்களை குடி கொண்டு இருக்கும். அதை முழுசும் கதறி நீங்கள் ஜெபிக்கணும், கதறணும். ஏசாமி, இந்த அசுத்தத்துலேருந்து என்னை விடுதலை தாங்க. என் அசுத்த எண்ணங்கள்லேருந்து எனக்கு விடுதலை இல்லை, அசுத்த பார்வையிலேருந்து விடுதலை இல்லை. இன்னும் இச்சிச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாயில் தான் சொல்கிறேன் பிரதர் சிஸ்டர்ஸ்னு, ஆனால் உள்ளத்துக்குள்ளே இச்சை எனக்கு இருக்குது. என்ன பயங்கரமான விபச்சாராவி, வேசித்தனாவி. பெற்றோர்களுடைய பாவம் பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சுருக்காங்க. பெற்றோர் பாவத்தை ஜீவிக்கும்போது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போகிற சுதந்திரம் அதுதான். எத்தனை பெற்றோர்கள் நீங்கள் பாவ சுதந்திரத்தை விட்டு வச்சிட்ருக்கீங்க பிள்ளைகளுக்கு? மனம் திரும்பிட்டீங்கன்னா ஆண்டவர் அந்த பாவங்களை மன்னிப்பார். அந்த சுபாவம் உள்ளே போயிருக்கோம். ஆண்டவர் மன்னித்தா கூட நம்ம பாவ சுபாவம் உள்ளே போயிருக்கோம், நம்ம ரத்தத்துக்குள்ளே இருக்குது பாவ சுபாவம். ஆகவே நம்ம ஆண்டவருடைய சிலுவைண்ட வரணும். ஆண்டவரே, சுபாவம் மாறலையே, ஐயோ எனக்கு இன்னும் பொறுமை தேவையாக இருக்குதே, ஆண்டவரே எனக்கு பொறுமை தாங்க, மனத்தாழ்மை தாங்க. மனத்தாழ்மை, மனதுக்குள்ள தாழ்மை, வெளியே வாயில் இல்லை, உடுப்பில் இல்லை. சிலர் உடுப்பு ரொம்ப சிம்பிளாக போட்டால் தாழ்மை நினைக்கிறாங்க, கிடையாது. மனத்தில் இருதயத்துக்குள்ள தாழ்மை வேணும், மனத்தாழ்மை. பேசுகிறப்ப நமக்கு தாழ்மை இருக்குதா? மனத்தாழ்மை இருக்குதா? கர்வத்தோடு பேசுகிறீங்களா? ஒன்றுமே தெரியாது, வீட்டில் ஒன்றுமே கிடையாது, ஆனால் பேசுகிறது மட்டும் கர்வம். ஐயோ, தேவன் அருவருக்கிறார். பெருமைக்காரங்களுக்கு தேவன் தூரத்தில் நிற்கிறாராம். என்னை தாழ்த்திரு ஆண்டவரே, எனக்கு அந்த பெருமை வேண்டாம். எங்கள் குடும்பம் பரிதாபமாக இருக்குது, எங்கள் அப்பா குடிக்கிறாரு, எங்கள் அம்மா கண்ணீரில் இருக்காங்க, வீட்டில் அழுதுகிட்டு இருக்காங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஆனால் நான் எவ்வளோ கர்வம் பிடிச்சி போயிருக்கிறேன். என்னை மன்னிங்க ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு தானே இந்த ரிட்ரீட்டு கொண்டு வந்தீங்க. தயவுசெய்து எனக்கு கிருபை காட்டுங்க ஆண்டவரே. கேளு, கிருபைக்காக கெஞ்சி கேளு. தயவுசெய்து எனக்கு கிருபை காட்டுங்க ஆண்டவரே. நாங்கள் இது வரைக்கும் எங்கெங்கேயோ போய் பார்க்காத, கண் இருந்து பார்க்கல, அது வெறும் சிலை. காது இருந்தும் கேட்கல, அது வெறும் சிலை. சிலைக்கு எப்படி காது கேட்கும்? படத்துக்கு எப்படி காது கேட்கும்? படத்துக்கு எப்படி கண்ணு தெரியும்? ஆனால் நம்முடைய தேவனோ நம்ம கண்ணை கொடுத்த தேவன். அவருடைய கண்கள் பார்க்குது. ஹீ நோஸ் எவ்ரிதிங், ஹீ சீஸ் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்ம காதுகளை கொடுத்த தேவன். நம்ம இப்போ ஜெபிக்கிறதை அவர் கேட்டு கொண்டிருக்கிறார். அல்லது நீ அறைக்குள்ளே செய்த பாவ வார்த்தைகள், சொன்ன பாவ வார்த்தைகளை ஏசாண்டவர் கேட்டிருக்கிறார். பாவமான வார்த்தைகளை பேசியிருக்கீங்களா? ஃபோனில் பேசியிருக்கீங்களா? இச்சையான வார்த்தைகளை ஃபோனில் பேசியிருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசியிருக்கீங்களா? கேர்ள் ஃப்ரெண்ட்டு தான் பேசினேன். என்ன பேசினேன்? அசுத்தமான காரியங்களை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது. ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார், ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆகவே மனம் திரும்புங்க. சொன்ன வார்த்தைகளெல்லாம் நினைவு கூர்ந்து ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. நான் இந்த மாதிரி அசுத்த வார்த்தைகளெல்லாம் நான் பேசினேன் ஆண்டவரே, இவ்வளோ கெட்ட வார்த்தைகளை நான் பேசினேன். கெட்ட வார்த்தைகள் மற்றவங்க பேசுகிறப்ப நான் ரசிச்சிருக்கிறேன். நான் பேசலை, ஆனால் அவங்க பேசுகிறப்ப நான் கிட்ட உட்காந்து ரசிப்பேன். செய்திருக்கீங்களா? அப்படி அசுத்த காரியங்களை பேசுகிறப்போ கிட்ட உட்காந்து ரசிச்சிருக்கிறீங்களா? அது இன்னும் பெரிய பாவம். பரிசுத்தமான ஆட்டம் நடிச்சுக்கிட்டு ஆனால் இச்சையோடு அந்த பாவ காரியங்களை கேட்குறது. ஆண்டவர் நோக்கி கேளுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு என்னை முற்றிலும் மாற்றும், நான் உள்ளும் புறமும் மாற்றப்படணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், கிருபை காட்டும். ஜெபிச்சிங்களா? எல்லோரும் ஜெபிச்சிட்டிங்களா? ஜெபிக்காத யாரும் இருக்கக்கூடாது. இயேசுவேன்னு கூப்பிடு. அட்லீஸ்ட் இயேசுவே எனக்கு இறங்கும்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் ஜெபிக்காதவங்க இயேசுவே எனக்கு இறங்கும்னு சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். திரும்ப திரும்ப திரும்ப. இன்னும் ஜெபிக்காதவங்க யாராவது இருந்தால் வாயத்திறன்னு சொல்லுங்கள், இயேசுவே எனக்கு இறங்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா எத்தனையோ பிசாசுகள் உங்களை விட மனசு இல்லை. இவனை எப்படி விடுறது? இத்தனை வருஷம் அவன் என்னையே தான் சேவிச்சிருக்கிறான், இவனை எப்படி நான் இயேசுவுக்கு நான் விடுவேன்? விடமாட்டேன். இவனை சொல்ல விட மாட்டேன், இவனை ஜெபிக்க விட மாட்டேன். இவனை நான் எப்படியாவது நரகத்தில் கொண்டு சேர்க்கணும். எனக்கு நரகத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு பிசாசு தேடுறான். பிசாசு தேடிக்கிட்டே இருக்கான். யாரெல்லாம் நான் நரகத்துக்கு இழுத்துட்டு போகலாம், இந்த பையனெல்லாம் நான் நரகத்துக்கு இழுத்துட்டு போயிடுவேன்னு பார்த்துட்ருக்கான். ஆகவே நீங்கள் சொல்லணும், இயேசுவே என்னை காப்பாற்றும், இயேசுவே என்னை காப்பாற்றும். அன்புள்ள ஆண்டவரே, நீர் இப்பொழுது பார்த்து கொண்டே இருந்திருக்கிறீர் சுவாமி. யாரெல்லாம் இருதயத்திலேருந்து ஜெபிச்சாங்களோ தெரியாது, ஆனால் ஒரு சில பிள்ளைங்கள் இப்பொழுது இயேசுவே என்னை ரட்சியும், என்னை காப்பாற்றும்னு சொல்லி ஜெபிச்சிருக்காங்க. அவங்க அறிஞ்சு சொல்கிறாங்களா அறியாமல் சொல்கிறாங்களா அதுவும் தெரியலை. ஏனென்றால் அந்த குடும்ப பிசாசுகளும் சரி ஆண்டவரே, இத்தனை காலமும் ஆண்டவரே அவங்க
ஜோசியக்காரங்கிட்ட போய், குறி சொல்லுங்கிறவங்ககிட்ட போய், மந்திரவாதிகள்கிட்ட போய், ஐயோ தங்களை அப்படியே பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியே இல்லை ஆண்டவரே. ஆனால் அவர்கள் இன்றைக்கு உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்ருக்காங்க. இயேசு சுவாமி, இந்த பிள்ளைகளை நீர் விடுதலை செய்தருமப்பா. ஆண்டவரே, உம்மை தேடக்கூடிய இருதயம் வந்துடட்டும். எல்லாருக்கும் உம்மை தேடக்கூடிய இருதயத்தை தாரும். எப்படி உம்மை தேடணும்? முழு இருதயத்தோடு உம்மை தேடணும் ஆண்டவரே. இப்பொழுது கொஞ்ச நேரம் கவுன்சிலிங் செஷனில் கூட உங்களை நீர் ஆசீர்வதித்தருளும் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. இதுக்கப்புறம் ரிட்ரீட் முடிஞ்சதுக்கப்புறமும் ஆண்டவரே, பாவங்களை அறிக்கையிட்ட பிள்ளைகள் இன்னும் முழுவதும் அறிக்கையிடணும், ரட்சிப்புக்குள்ளே வந்துடணும் ஆண்டவரே. சின்சியராக நம்ம தேடுற கிருபையை தாரும். நீர் பார்த்து கொண்டே இருக்கிறீர் கர்த்தாவே. ரட்சிக்கும்படி காத்து கொண்டு இருக்கிறீர் கர்த்தாவே. எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி காத்து கொண்டு இருக்கிறீர். எங்களுடைய பெயர்களை ஜீவ புத்தகத்தில் எழுதும்படி காத்து கொண்டு இருக்கிறீர். நீர் சிந்தின விலையேற பெற்ற ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய எல்லா பாவங்களுக்காகவும், என் குடும்பத்தின் பாவங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்கள் நாட்டின் பாவங்களுக்காக நீர் எப்படியாக சிலுவையில் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. உம்முடைய சிலுவையின் அன்புக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா அந்த தேவ தண்டனையும் தேவனுடைய கோபாக்கினையும் நீர் அந்த சிலுவையில் எப்படி நீர் சகித்தீர் ஆண்டவரே. இயேசு சுவாமி, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தழும்புகள் நிறைந்த அந்த பாதங்களிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் சுதந்திரிக்கணும் ஆண்டவரே. இந்த கிருபையை தாரும். எங்கள் வீட்டில், எங்கள் குடும்பங்களில், எங்கள் உறவினர்கள் யாரும் விடப்படக்கூடாது. எல்லாரும் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரணும். எங்கள் ஜெபத்தை நீரே கேட்டருளும் கர்த்தாவே. எங்களுக்காக உதவி செய்த, உழைத்த நம்முடைய பிள்ளைகள் யாவருக்காக, நம்முடைய ஊழியக்காரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வேலை எத்தனை விதங்களில் கடினமாக உழைச்சிருக்கிறாங்க. அங்கிள்ஸ், ஆண்டிஸ், சகோதர சகோதரிகள், ஆண்டவர் பிள்ளைகள் கூட உழைச்சிருக்காங்க. எல்லாருக்காக நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இப்பொழுது இந்த கவுன்சிலிங் செஷன் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். இயேசு ரட்சகர் நாமத்தில் தாழ்மையோடு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே, ஆமென். அப்படியே நீங்கள் நேற்று மாதிரி உட்காந்துருங்க, சரியா? நேற்று யார்கிட்ட என்ன ஆண்டிக்கிட்ட பேசுனீங்களோ நீங்கள் பேசுங்க. தயவுசெய்து இன்னும் எழுதி கொடுக்குறவங்க நீங்கள் எழுதி கொடுங்கம்மா. ஆண்டவர் எனக்கு அந்த பாரம் கொடுத்தார். நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து உங்கள் பேர், உங்கள் கிளாஸு, உங்கள் இடம், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எதுக்காக உங்களுக்காக ஜெபிக்கணும்னு எழுதுங்க. கட்டாயமாக நாங்கள் ஜெபிப்போம். அதை வைத்து நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் டீச்சர்ஸ் எல்லாரும் ஒருமனப்பட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆன்லைனில் ஜெபிக்கிறோம், 11 டீச்சர்ஸ். ஆகவே தயவுசெய்து பேப்பர் எடுத்து எழுதி கொடுங்க. என்ன பிரச்சனை இருக்குது, வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனை கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் எழுதலாம். உங்கள் பாவங்களை குறித்து நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு உதவி செய்ய எப்படியாக நாங்கள் முயற்சி செய்வோம். இப்போ நீங்கள் உடனே டர்ன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. யாரோட கவுன்சிலிங் குரூப்லாம் முடிஞ்சுதோ எல்லாம் அவங்கவுங்க பிளேஸ்க்கு வந்துடுறீங்களா? நம்ம முடிக்க போகிறோம். க்ளோசிங் ப்ரேயர் பண்ணி முடிக்க போகிறோம். எல்லாம் வந்து லைனாக உட்காருங்க பார்க்கலாம். எல்லாம் வந்துட்டீங்களா? கொஞ்சம் குவிக்காக வரீங்களா? ஒருத்தர் இடிக்காமல் உட்காருங்க பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து எல்லாம் வந்துட்டீங்களா? எல்லாம் வந்து உட்காந்துட்டீங்களா? ஓகே, எல்லாம் கை கூப்பிக்கோங்க. நம்ம ஸ்நாக்ஸுக்காக ஜீசஸ்க்கு தேங்க்யூ சொல்ல போகிறோம். ஒருத்தர் தொடாமல் உட்காருங்க பார்ப்போம். ஓகே, ஸ்தோத்திர பாட்டு பாடிடலாம். கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க. ஸ்தோத்ரம் இயேசு ராஜா, ஸ்தோத்ரம் இயேசு ராஜா, ஸ்தோத்ரம் இயேசு ராஜா, எல்லாவற்றிற்கும் ஆமென். எல்லாம் உங்கள் இடத்த விட்டு எந்திரிச்சு நிற்காதீங்க. உங்கள் இடத்துக்கே வரும் ஸ்நாக்ஸ். ஓகேயா? சரி. உன்னத நாட்டை நோக்கி விரைந்து செல்கிறேன் பாடலாமா? உன்னத நாட்டை நோக்கி விரைந்து செல்கிறேன், சின்ன படகிலே நான் சின்ன படகிலே. உன்னத நாட்டை நோக்கி விரைந்து செல்கிறேன், சின்ன படகிலே நான் சின்ன படகிலே. அங்கே நான் காண்பேனே நோவாவை, அவர் செய்த பேழைதான் அங்கு இல்லையே. அங்கே நான் காண்பேனே நோவாவை, அவர் செய்த பேழைதான் அங்கு இல்லையே. யோனாவை பார்ப்பேன், பெரிய மீனும் இல்லையே வானலோகத்திலே. யோனாவை பார்ப்பேன், பெரிய மீனும் இல்லையே
அருகிலே. எனக்கோர் வெண்ணங்கி உனக்கோர் வெண்ணங்கி, எனக்கோ வெண்ணங்கி உனக்கோ வெண்ணங்கி, தேவ பிள்ளைக்கெல்லாம் வெண்ணங்கி. நான் மோட்சம் செல்கையில் வெண்ணங்கி தரித்து கொண்டு சுற்றி சுற்றி வருவேன் மோட்சத்தில். நான் மோட்சம் செல்கையில் வெண்ணங்கி தரித்து கொண்டு சுற்றி சுற்றி வருவேன் மோட்சத்தில். எனக்கு ஜெய கொடி உனக்கு ஜெய கொடி, தேவ பிள்ளைக்கெல்லாம் ஜெய கொடி. நான் மோட்சம் செல்கையில் ஜெய கொடி பிடித்து கொண்டு சுற்றி சுற்றி வருவேன் மோட்சத்தில். நான் மோட்சம் செல்கையில் ஜெய கொடி பிடித்து கொண்டு சுற்றி சுற்றி வருவேன் மோட்சத்தில். மோட்சத்தில் மோட்சத்தில் எனக்கோ வாத்தியம் உனக்கோ வாத்தியம், தேவ பிள்ளைக்கெல்லாம் வாத்தியம். நான் மோட்சம் செல்கையில் வாத்தியம் வாசித்து கொண்டு சுற்றி சுற்றி வருவேன் மோட்சத்தில். மோட்சத்தில் மோட்சத்தில் கொண்டு சுற்றி சுற்றி வருவேன் மோட்சத்தில். எனக்கு ஒரு குருத்தோலை உனக்கு ஒரு குருத்தோலை, தேவ பிள்ளைக்கெல்லாம் குருத்தோலை. நான் மோட்சம் செல்கையில் குருத்தோலை பிடித்து கொண்டு சுற்றி சுற்றி வருவேன் மோட்சத்தில். நான் மோட்சம் செல்கையில் கொண்டு சுற்றி சுற்றி வருவேன் மோட்சத்தில். மோட்சத்தில் மோட்சத்தில். Children, are you happy to go? You're not happy to go? Okay. So I do not know what are you taking back from the retreat, but one thing, you must take a heavenly vision when you go back from the retreat. Most people have worldly vision, but you have heard so much of the Word of God. You have heard about the second coming of Jesus. You have heard about hell. You have heard about heaven. But what is the decision you have taken? That is very important. So even after many years, you will remember that you were in the retreat in ராயபுரம். இந்த வருஷம் 2024 ஏப்ரல் மாதம் இல்லை மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் ராயபுரம் ரிட்ரீட்டில் இருந்தீங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் பேசினார், தொட்டார், என்னுடைய வாழ்க்கை மாறிச்சு. 2 days back I was in a memorial service. ஒரு யங் மேன் ஹெட் குவார்ட்டர்ஸில் ப்ரொஜெக்ஷன் பண்ணுவார். அவர் திடீர்னு இறந்துட்டார். ஆனால் என்னென்னா ஒரு நல்ல சாட்சி இருந்தது. நிறைய பேர் பேசினாங்க அவங்க மெமோரியல் சர்வீஸில். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ், அவங்க பழைய வாழ்க்கையை பற்றி சொன்னாங்க. இந்த தம்பி நாங்கள் காலேஜில் இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருப்பார். அவர்னால நாங்கள்லாம் பனிஷ்மெண்ட் வாங்கினோம். ஆனால் திடீர்னு பார்த்தா இந்த தம்பி கம்ப்ளீட்டாக மாறிட்டார். ஏசு சாமி தான், அவர் தான் ஒரு உண்மையான வழின்னு எல்லார்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஸோ தோ ஹிஸ் லைஃப் வாஸ் ஷார்ட், மெனி பீப்புள் வேர் பிளஸ்ட் பை ஹிஸ் லைஃப். ஸோ நீங்கள் இந்த ரிட்ரீட்லேருந்து போகும்போது என்ன பண்ணோம்? நல்லா தாழ்த்தி ஜபம் பண்ணோம். அக்காமார், ஆண்டிமார் எல்லோரும் உங்களுக்கு நல்ல கவுன்சில் கொடுத்துருக்காங்க. பாபத்தை அறிக்கையிடணும். ஆண்டவர்களோட பேச்சு, ஆண்டரே நீ பேசும் சால்வேஷன் வசனம் நீரும் ரட்சிப்பு நிச்சயத்தை தாரும். அப்புறம் நல்லா ஸ்பிரிச்சுவலாக க்ரோ பண்ணோம். சரி, நம்ம ப்ரே பண்ணலாம். Heavenly Father, we thank you and praise you for these
3 days of the retreat you gave to us here in Royapuram. We thank you for these children who have come with spiritual hunger. Even those who may not have come with spiritual hunger, I believe that you have touched them, you have given them that spiritual hunger now. இந்த ஆவிக்குரிய பசி இந்த பிள்ளைங்களுக்கு எப்பவுமே இருக்கட்டும். நல்ல மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சாங்டிஃபிகேஷனுக்குள்ளே வரணும். மற்றவங்க சாட்சி கொடுக்கணும். இந்த பிள்ளை எப்படி இருந்தால் இப்போ எப்படி மாறிடுச்சு, அது என்ன ரகசியம் அப்படி கேட்கணும். நீர் இந்த சில்ட்ரனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் லைஃப்பை தாரோம். அவங்க பேரண்ட்ஸ் சொல்லட்டும் எப்படி அவங்க வாழ்க்கையை மாறிடுச்சு. நீர் இந்த ரிட்ரீட்டில் இந்த ஒரு பெர்மனண்ட் லாஸ்டிங் பிளெஸ்ஸிங்கை தாரோம். நிறையா இட்டர்னல் லைஃப், இட்டர்னல் சால்வேஷன் பற்றி சாட்சி சொல்லட்டும் சாமி. So we thank you for taking care of us, people who are in the kitchen, people who have served us, people who have explained the word of God, the commandments and Bible truths, and Jaba auntie who has been praying, counseling, and so many others, aunties, uncles, akkas, annas who have helped in this retreat. So be with these children as they go back. Let them go back with a heavenly vision and let them do great exploits. பெரிய காரியங்களை அவங்க வாழ்க்கையில் பார்க்கட்டும். நீர் bless பண்ணும். I ask these blessings in your precious and holy name. Amen. Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide with all these children and all of us, both now and forevermore. Amen. God bless you. Thank you.